ட்ரேடிங் ட்ரேடிங் ட்ரேடிங். வாரன் பஃபெட் மட்டும்தான் சொல்வாரா? நம்மளும் சொல்லுவோம். என்ன மைக் டெஸ்டிங் சொல்றதுக்கு, நம்மளும் ட்ரேடிங் பத்தி பேசுவோம். ஓகே, எல்லாரும் சாப்பிட்டு வந்துட்டீங்களா? காலையில எல்லாரும் கைக்கும் டவுல் வந்துருச்சா? உங்க குறிப்பேடு, உங்களோட ஃபீட்பேக் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டீங்களா? என்ன ஈவெண்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட மனநிலை என்னன்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை என்னன்னு ஃபீட்பேக் பின்னாடி இருக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம. மைக்கு பிடிச்சாவே ஊர்ல ஒரு காம்படிஷன் நடந்துடும், ஒரு திருவிழாவே நடத்தி வச்சிருவேன். இப்போ என்ன 29 வயசு முடிஞ்சு 30 வயசு தான் ஆகுது. அப்போ 2016லயே பங்கு சந்தைக்குள்ள வந்து நண்பர் சொன்னார், கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆனா நான் உங்கள்கிட்ட சொல்றது 3 வருஷம் 4 வருஷம். ஓகே, அதுக்கான பிள்ளையார் சொல்லி முதல்ல என்னோட அழைப்பை ஏற்று எனக்கு உங்களுக்கெல்லாம் நான் ஆசானா எப்படி கண்ணுப்படுறோமோ நம்ம எல்லாருக்கும் அவரோட வழிபாடு, அவரோட போர்மை, அவரோட சிந்தனை, எண்ணங்கள், ரத்த ஓட்டம் கூட வச்சுக்கோங்களேன். எங்க அம்மா அப்பா திரும்ப கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, புலி பதுங்கிறது பாய வைக்கணும் அப்படின்னு. என்னோட தமிழ் ஆசிரியர் கு எஸ் ராஜா என்ற அருண்மொழிவர்மன், அவருக்கு நான் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் தாய்மாமனா மாமன், அது என்ன படம் இப்ப வந்தது, அந்த படம் நான் பார்க்கல. நாமன் என்ன பார்க்கல, டைம் இல்ல. என்னோட தாய்மாமன் ஒரு மாமாவுக்கு பின்னாடி 4 பேர் இருக்காங்க. எல்லாரும் ஒரு குடும்ப சூழல்ல இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட குடும்ப உறுப்பினர்களை அப்படியே என்னோட மனைவி எந்திரிச்சு அப்படியே வணக்கம் சொல்லிடுங்க எல்லாத்துக்கும். என்னோட மனைவி நீங்க தான். என்னோட மாமியார், இன்னொரு அம்மா. நான் சொல்லியிருந்தேன், கல்யாணம் பொண்ணு கேட்கும்போது சொல்லியிருந்தேன், உங்களுக்கு பையல் என்ன கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க மாமியாரோட அம்மா, என் மனைவியோட பாட்டி, இவங்க அம்மா, இவங்க செத்தவங்க. எங்க அம்மாவை பெற்றவங்க எங்க பாட்டி. நான் வளர்ந்தது, எங்க கடவுள், என் தெய்வம் எல்லாமே. என்னோட மாமனார், இன்னொரு அப்பா, என்னோட தம்பி மனைவி. என் தம்பி இல்லாத இடத்துல வந்து அந்த ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்கா. என் சித்தி, அதாவது இந்த அறிவு வந்து எங்க அம்மா மூலியமா அவருக்கு வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு உங்க இடத்துல எல்லாம் நான் ஒரு பாசம் இருக்கும். எனக்கு எல்லாருமே என் உறவு, என் ரத்தம், என் அண்ணன், என் தம்பி, அந்த மாதிரி ஒரு பாசம் தான். அந்த பாசம் எங்க இருந்து வந்துச்சுன்னா என் சித்திட்ட இருந்துதான். எங்க அம்மாட்ட இருந்து கூட பாசம் இல்லை, ஆனா நம்ம என் சித்திட்ட இருந்து ஒரு பாசம். எனக்கு 3 அம்மான்னு தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். எங்க அவ்வா, எங்க அம்மா, எங்க சித்தி, 3 பேருமே எனக்கு அம்மான்னு சொல்லிட்டு அந்த 3 பேரோட பாசம் தான் உங்களுக்கு அந்த பாசத்தை நான் அள்ளி தெளிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் என் தங்கை, இங்க ஒரு தங்கை, அங்க பாரு அங்க ஒரு தங்கை, அப்படியே இடம் தெரியாத எந்திரிச்சு 2 பேருமே எந்திரிச்சு. என் தங்கச்சி 2 பேர், எங்க அண்ணன் வைஃப், எங்க மதுரை. எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. எங்க அப்பா இங்க இல்ல, பாத்தீங்களா? எங்க ஐயன் தான் சொல்லுவோம். அப்ப அவர் வந்து ஆட்டுக்குட்டி பட்டினி கிடக்கும், நீ போயிட்டு முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நீங்க செய்கிற சேவையை விட அவரு பண்ற சேவை மகத்தானது. அதனால இந்த இடத்துல அவர் இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. சின்ன குழந்தை மாதிரி அவர் இல்லைங்கிற வருத்தமும் இருக்கு. நான் கூட்டிட்டு வந்துருக்கோம்னு நினைச்சேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியும், ஆட்டுக்குட்டி பட்டினி கிடக்கும், கண்ணுக்குட்டிக்கு தண்ணி விடணும்னு சொல்லிட்டு இருந்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. மகிழ்ச்சி. பங்குச்சந்தைக்குள்ள நான் எப்படி வந்தேன்னு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கா? பேசலாமா? என்கேஜில இருக்கீங்களா? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஃப்ரீ மைண்டடா எடுத்துட்டு போகலாம் நிகழ்ச்சியா? ஆப்ரேட் பண்ணுமா?
பின்னாடி இருக்கிறாங்க பாருங்க நண்பர்கள், இவங்களுடைய சப்போர்ட்டும். நைட்டு மீண்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு ஒரு தோசை ஒரு சிக்கன் குருமா வாங்கி கொடுத்தாங்க. ஒரு 15 டைம் டிசைன் போயிடுச்சு. காலையில 6:30 7 மணி வரைக்குமே முடியல என்னால. எப்படி இருந்துச்சு, ஐயோ என்னடா இப்படி பண்ணி விட்டீங்க, ஒரு தோசைக்காரா உங்களோட அன்புக்கு ஈடுமே இல்லையா அப்படின்னு. இப்பவும் மருத்துவர் மோகன்குமார் அங்க கடைசியா உட்காந்துருக்காரு பாத்தீங்களா, அவர் ஏதோ நண்பரா இருந்தாரு, ஃபேமிலி டாக்டர் ஆகி இப்போ ஏதோ நெஞ்சில ஏதோ ஆரம்பிச்சிட்டாரு. உங்களை மாதிரியே தான். ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மூணாறு போனேன், என்னால கம்மிட் பண்ணி கொடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தேன். அவங்க மூலியமா தான். வேற நம்ம இவங்கெல்லாம் சும்மா சுத்திட்டு ஊருக்காட்டில் சுத்திக்கிட்டு ஜாலியா தான் இருப்போம். நம்ம சொல்றாங்க நம்மளோட வாழ்க்கை வாழ்றது இதுதான் ப்ரொஃபஷனல் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்றதுதான் ப்ரொஃபஷனல். அவரு தான் சொன்னார், மாதுளங்காட்டில் மட்டும் திரும்புவா, பின்னாடி ஏதாவது கொடுக்குறாங்க வாங்கி தின்ன இன்னைக்கு ஈவெண்ட் நடத்த முடியாதுன்னு. கொஞ்சம் மாதுளை சாப்பிட்டுட்டு உங்களை பார்த்தானே எனக்கு அந்த இது போயிடுச்சு. உண்மை கற்க கசடர கற்பவை கற்றப்பின் இருக்க அதற்கு தக. அப்படிதான் நான் இங்க நிக்க நினைக்கிறேன். நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த நான் மட்டும் கத்துக்காம எல்லாரும் கத்துக்கணும். நானும் ஒண்ணும் கொடியா சம்பாதிச்சாக்கல. நீங்க முன்னாடி போனாலும் உங்க பின்னாடி என்னால வர முடியாது, என் பின்னாடி வந்தாலும் உங்களை என்னால கையை பிடிச்சு கூட்டிட்டு போக முடியாது. என் கூடவே நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களோட பயணம் இதாகணும் அப்படிங்கிற ஒரு டிராவலிங்ல தான். என் மனைவி சொல்லுவாங்க, நீங்க ஒரு சம்பாரிச்ச ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வேணாம் போ, இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன், இதுக்கு பின்னாடி என்ன வழி இருக்கு என் மனைவி கூட தெரியாது. என் மனைவி ஈவெண்ட்டுக்கு நீ போயிட்டு அப்பா எனக்கு கொஞ்சம் சங்கட்டமா இருக்கு வந்தா ஃபீல் பண்ணிடுவேன் அப்படின்னா, இல்ல நான் இந்த மார்க்கெட்டுக்குள்ள ஏன் வந்தேன்னு இன்னும் வரைக்குமே யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நான் அந்த விஷயத்த இந்த இடத்துல இது மாதிரி ஒரு ஸ்டேஜை உருவாக்கி ஓப்பன் பண்ணணும்னு வச்சிருக்கேன், நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கேன். என் மனைவிட்ட கூட நான் வரைக்கும் சொல்லலை. என் நண்பன்னா சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு கூட என்ன தெரியாது. அவங்க ஏதோ ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு போனா அவனுக்கு கூட சில விஷயங்கள் தெரியாது. இன்னைக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாமா, 170 பேர் பக்கம் இருக்கிறோம். என்னோட உறவு இங்க எல்லாத்துக்கும் நன்றி. வந்ததுக்கு எங்கெங்கயோ வந்திருக்கீங்க. இந்த ஒரு நாள் ஈவெண்ட்டுக்காக 50,000 ஃபிளைட் டிக்கெட் போட்டு எனக்கு ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன் இந்த நம்பிக்கை, ஏன் இது? நான் கல்வியை கொடுக்குறேன், நீங்க கத்துக்கோங்க, அவ்வளவுதான். இதுக்காக எவ்வளவு செலவு பண்ணி வரணும் கூட ஃபாரின்ல இருந்து அவங்கள ஏன்னா இந்த கூட்டத்துல அவங்களுக்கு ஒரு சிறப்பு கிடைக்காம போயிருந்தேன்னு சொல்லிட்டு நைட் அவங்கள நான் மீட் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப போரிங்காக போகிற மாதிரி இருக்கா? என்னோட தமிழாசிரியர் எங்க இருந்து வருதுன்னு ஆரம்பிக்கிறேன். ஒரு பிள்ளையார் சொல்லி என்னோட தமிழாசிரியர், நான் 11ஆவது வகுப்பு 10வது முடிச்சுட்டு 11ஆவது வகுப்பு உள்ள போறேன். அப்போ என்னோட ஆசிரியர் அவருக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல. அவர் ஒரு கேள்வி உள்ள வந்ததும் காலையில ஒரு செகண்ட் பீரியட் 3rd பீரியட் தமிழ். அப்போ அவர் வந்ததும் ஒரு கேள்வி கேட்டார். அன்னைக்கு டேட்டட்ல யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஐஏஎஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு கேள்வி கேட்டார். இப்போ உங்கள்கிட்ட அதே கேள்வியை நான் கேட்கிறேன். அந்த பதில நான் கொடுத்தவங்க கம்மன் இருக்கணும். அதாவது நான் அந்த பதில ஒரு சில பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க சைலண்டா இருங்க. வேற யாராவது ஆன்சர் மட்டும் தெரியுதாங்கன்னா கை தூக்குங்க. ஆன்சர் கரெக்டா சொல்றவங்க என்னோட ட்ரேடர் கம்யூனிட்டியில நான் அவங்கள முதல்ல நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இருந்து ஒரு பாலம் இருக்கு, அந்த பக்கம் என்னவோ இருந்துட்டு போகுது, இந்த பாலத்துக்கு இந்த பக்கம் என்ன வந்துருக்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க, அவங்க பாலம் நல்ல கண்டிஷன்ல இருக்கு, ஒரு 100 மீட்டர் நல்லா வச்சுக்கோங்க. அவர் டக்குன்னு கேட்டாரு. இருந்தாலும் நான் உங்களுக்கு எப்பவுமே ஒரு பாடம் கொடுக்கல, அந்த ஒரு எக்ஸாம்பிளோட அந்த ஒரு ஃப்ளோல கொண்டு போகணுங்கிறதுக்காக ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துக்கு தாண்டி அந்த பக்கம் போயிடக்கூடாது, அங்கிட்டு இருக்காங்க தாண்டி இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கார்டியன் போட்டிருக்காங்க துப்பாக்கியோட. ஆனா அங்கிட்டு இருக்க ஒரு நபர் இந்த பக்கம் ஆகணும். எப்படி சேர்ந்திருக்கான்? யாராவது 2 நிமிஷம் நான் பரவாயில்ல யோசிச்சு ஏதாவது சொல்லுங்க. அங்கிட்டு இருக்க ஒரு நபர் இந்த பக்கம் ஆகணும்.
அந்த கார்டியனை மீறி வர முடியாது. இல்ல, பாலம் பாலம் கீழே தண்ணி போகுது, மேல பாலம். அவன அந்த கார்டியன் வந்து விட்டுட்டு அந்த கார்டியனை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் அவன் வர விட மாட்டான். கட்டாயம் இருக்கு. நான் ஒரு ஹிண்ட் இல்லாம நான் ஒரு கேள்வி கேட்கவே மாட்டேன்னு என்னை ஃபாலோ பண்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல, ஒவ்வொரு ஆளும் சொல்லுங்க, ஆன்சர் கரெக்டா சொன்னாலும் நான் சைலண்டா மௌனம் காத்து நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட்னு நான் சொல்றேன். நான் சொல்லியிருக்கேன், உங்களோட ஈரன் சொல்லிடுறேன், பேசி முடிச்சிடறேன். நீங்க ஒரு கரெக்டான பதில கொடுத்துட்டீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களோட பதில் உண்மையான யூடியூப்ல நான் ஏற்றுக்கணும். தவிர நீங்க கரெக்டான பதில சொல்லி இல்லைன்னு சொல்லி உங்களோட அறிவை திருட மாட்டேன். அதுதான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். இப்ப சொல்லுங்க. ஆனா நீங்க பேசுறது முகம் தெரியும். கார்டியன் பிரேக்குக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு இல்ல, அந்த கார்டியன் வந்து அவங்க டியூட்டியா தான் 24 hours அதான் டியூட்டி. சார், அந்த கார்டியன் 2 பேருமே வந்து தூங்குற நேரம் ஏதாவது ஒண்ணு இருக்குங்களா சார்? இல்ல, கொஞ்சம் அந்த கார்டியன்ஸ் தூங்குற நேரம் ஏதாவது இருக்குங்களா? இல்ல, 24 hours வாக்கபிள். சார், அவன் விட மாட்டானே. சார், ஒரு பர்சன் வெயிட் பண்றாரு. எங்க சொல்லுங்க சொல்லுங்க சார். ஒரு பர்சன் வெயிட் பண்ணி எல்லாரும் போற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கிராஸ் பண்ணி போறாரு. இல்ல சார், அந்த கார்டியன் 2 பேருமே அந்த கார்டியனோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இல்ல, சார் ஃபர்ஸ்ட் ஏன் அவர் அங்க போறாரு? அது தெரியல, என்ன வேணா இருக்கட்டும். ஆனா அந்த பக்கம் அவர் கடந்து போவாங்க, நம்ம அவரை கடந்து கூட்டிட்டு போறோம். நம்ம தான் கூட்டிட்டு போறோம். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நம்ம தான் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்ல, தண்ணிங்கிறதே இங்க கிடையாது, அது பாலம். பாலம் அவருக்கு வழி தெரியாம இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவங்க 2 பேரும் போற மாதிரி இது பண்ணுவாங்க சார். அவங்க கார்டியனுக்கும் வழி தெரியாத இருக்கும், அப்படி 2 பேரும் சேர்ந்து கடந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சார், அது சிங்கிள் வே, ஒரு வழி பாதை. இல்ல, அவர் அவங்க சொன்ன அவரை பார்வையை பார்த்துட்டு இருக்கேன். இல்ல பிளைண்ட் எல்லாம் கிடையாது, நீந்தி போக மாட்டாரு, பென்சில் மெயின்டைன் பண்ண மாட்டாரு. அது மூலமா ஆன்சர் வேணா கொடுக்க வேண்டாம். இப்ப நிக்கிறீங்கல்ல, சரி நான் சொல்றது நிக்கிறீங்களா, நிக்கிறவங்களோட இந்த கேள்வியை முடிக்கிறேன். நான் பதில் கொடுக்குறேன். நிக்கிறவங்க மட்டும் பதில் சொல்லலாம் சார். அது ஒரு வழி பாதை. இல்ல இல்ல, பாலம் தானே, இங்கிட்டும் போகலாம் இங்கிட்டும் போகலாம். ஆனா அவர் இங்கிட்டு கடந்து வரணும். டிராபிக் சிக்னல் இல்ல சார். கவர்மெண்ட் இருக்கிறது ஒரு உள்ளுக்கு ஒரு மினிட் கரெக்ட். அது எப்படி கவர்மெண்ட் பிரிச்சிருக்கலாம்னு நான் சொல்லுவேன். சொல்லவே வேலைக்கே சேர்ந்தேன் தெரியாது. சரி சொல்லி பார்க்கலாம். என் நண்பனாக ஒரே நிமிஷம். இல்ல 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 சரி, ஓகே, நான் ஆன்சர் சொல்லிடுறேன். நம்ம சார், அவர் 2 பேருமே மதிக்கக்கூடிய ஒரு ஆளா இருக்கணும். அவரோட உயர் பதவியில இருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, அந்த போட்டியில இல்ல. இல்ல 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 சரி போதும். இந்த பதில் கொடுத்தா இந்த ஆசிரியர் வந்து இந்த கேள்வி கேட்டார். ஐயா யாரும் இருக்குங்களா? என்ன நான் சொன்னா எதுவும் நான் யோசிக்கலாம் இல்ல. சிம்பிள், சோ சிம்பிள். இல்ல ஆமான்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆமாலன்னு தோன்றதுனா கையை தூக்கணும். ஆமாலன்னு சொல்றதுக்கு முன்னாடி கையை தூக்கக்கூடாது. அந்த பாலத்தை கடக்கும் போது கார்டியன் நடந்துகிட்டே இருக்காரு. அந்த இந்த சைடுல இருந்து இந்த சைடு கடக்கிறவரோ இல்ல இந்த சைடுல இருந்து இந்த யாரோ ஒருத்தனை யாரோ வச்சுக்கோங்க. அந்த கார்டியன் போகும்போது அவர் பின்னாடியே பாதி தூரம் வந்துடுறாரு. பாதி தூரம் வந்துட்டு கார்டியன் என்ன பண்றாரு, ஃபுல்லா போயிடுறாரு பாலத்துக்கு. கார்டியன் அந்த கார்டு என்ன பண்றாரு, பாலத்தை இந்த முனையில இருந்து அந்த முனைக்கு போயிடுறாரு. ஆனா இவர் அந்த பாலத்துல இருந்து கார்டு பின்னாடியே பாதி தூரம் வந்துட்டு கார்டு அங்க போகும்போது இவர் பாதி பாலத்துல இருந்து இந்த திசையை நோக்கியே திரும்ப வந்த திசையை நோக்கியே போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இந்த கார்டு அங்க போய் திரும்பினதும் எப்படா அவன் நம்மளை கிராஸ் பண்ணி போனான். ஏய் நில்றா, எங்க போற? நான் இங்க போறேன். அங்கெல்லாம் போக கூடாது, போ
வா யூபிஎஸ்ல கேட்ட கேள்வி அவரு சொன்னாரு ஐயா. நான் அப்ப யோசிக்கல. அவர் போர்ட்ல ஒரு கோடு போட்டாரு, இங்கிட்டு போகணும் அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஏ பாதி தூரம் வந்திருக்கலாம், வந்துட்டு இவர் வந்து அதே திசை நோக்கி திரும்ப இங்கிட்டு போற மாதிரி போயிட்டு டிராப் போனா அங்க ஆப்ரேட் அங்க போய் நீங்க அங்க போற எப்படி போன என்னை கிராஸ் பண்ணி கொஞ்சம் மனுஷன் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் போயிடுறேன் என்னை விட்டுருங்க ஏதோ ஒரு ஆபத்து அங்க போயிடுறேன். இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அங்க போனவனை கூட்டிட்டு போய் இவரா போய் கூட்டிட்டு வந்து கடத்தி விட்டாரு. அப்போ அவன் பாலத்தை சும்மா கிடக்கல, ஒரு துப்பாக்கி வச்ச காடு பின்னாடி வர அவன் சந்தோஷமா வீரநடை போட்டு போனான். அந்த வீரநடை நான் போட்டு வரணுங்கிறத அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். அவர் இப்ப சொன்னாரு, ஒரு வார்த்தை சொன்னார், டே உனக்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கிறான், இப்படி ஐயா உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கிறான், அதை வேஸ்ட் பண்ணிடாத விட்டால ஏதோ ஒண்ணு இருக்கிறான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை எனக்கு அப்பதான் வந்து எனக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதுங்கிறத ஒரு ஆசிரியர் நம்மளை சொல்லும் போது அது அத்தனை பேருக்கு முன்னாடி நார்மலா நம்மளை கன்கரேஜ் பண்றது வேற. அவரோட அந்த நான் உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ரீடிங் ஒண்ணு இருக்கும், அவரு ஏதோ உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குறான் அப்படின்னு அவர் சொல்லும் போது இன்னைக்கு நம்ம ஏதோ ஒண்ணு ஐஏஎஸ்ல கேட்ட கேள்விங்கிறாரு வேற, யூபிஎஸ்ல கேட்ட கேள்வி அங்க யாரும் பதில் கொடுக்கலன்னு சொல்லி தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்து அந்த கேள்விக்கு யாருமே பதில் கொடுக்கலன்னு சொன்னாங்க. நான் ஒரு சாதாரண ஒரு 11வது படிக்கிற பையன், நான் ஒரு பதில் கொடுத்துருக்கிறேன். அவர் வந்து ஏதோ இருக்குன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வீட்டுல வந்துட்டு சைக்கிள் நானும் நான் நம்புறேன் நடந்து சொல்லிட்டாரா அப்படி சொல்லிட்டாரான்ட்டு அப்படியே நடந்து கடந்து வந்துட்டான். அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு சைக்காலஜியா நான் வந்து ஏதோ ஒண்ணு திங்க் பண்றேன் அப்படின்னு. உங்களுக்கு புரியுதா? இந்த விஷயம் யாராவது ஒரு சின்ன விஷயம் தானே, ஆனா நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம், எதோ யோசிக்கிறோம், எதோ இது பண்றோம். ஆனா ஏன் இந்த சிந்தனை வர முடியல? இப்ப நான் உங்களுக்கு வரலன்னு சொல்லி நான் தப்பு சொல்ல வரல, ஆனா ஒரு சின்ன விஷயம்தான் நம்ம ரொம்ப பிராடா யோசிக்காம சின்னதா நம்ம எடுத்து யோசிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு பெரிய ஒரு வழி கிடைக்கும். அப்படி நான் சொல்லி முடிச்சு அவர் அந்த கிளாஸ்ல பாராட்டிட்டு போனாரு. அப்ப அவர் மேல எனக்கு ஒரு கூடுதல் மதிப்பெண்ணா வந்துட்டு நான் என்ன பண்ணேன், தமிழ்ல ரொம்ப ஈடுபாடு. மார்க் ஐயா சீக்கிரம் மார்க் 100க்கு 100 போட மாட்டாரு, 100க்கு 99 மார்க் போட்டுட்டு என்னோட பேப்பரை நான் ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல இப்படிதான் பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தேன். அந்த பேப்பரை அந்த ஸ்கூல் முழுக்க ரவுண்ட் விட்டாரு. அந்த காப்பி வச்சுன்னா அடுத்தடுத்த வருஷத்து பசங்க இப்படிதான் நீங்க ப்ரொசீட் பண்ணணுங்கிறத கொடுத்தாரு அவர். அப்ப அவரு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தமிழ்ல வந்து 196 மார்க், தமிழ்ல 196, 97 தேர்ட் மார்க், 98 செகண்ட் மார்க், 99 ஃபர்ஸ்ட் மார்க் ஸ்டேட். நான் வந்து 196 மார்க், ரெண்டையும் ஒரே இதுல நான் ஒருத்தன் தான் அலைஞ்சேன். அப்பா வந்து எப்படின்னா சின்ன குழந்தை மாதிரி, இப்போ என் பையன் போயிட்டு அப்பாட்ட தான் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன குழந்தை மாதிரி தன்மை இருக்கும்ல, அந்த மாதிரி. அம்மாவோட இதுதான், அம்மாதான் எங்களை படிக்க வச்சது இந்த மாதிரி. அப்ப நான் காலேஜ் முடிச்சுட்டு இவன்கிட்ட கேட்கறேன், நான் ட்ரேடிங் போயிட்டு இருக்கேன்டா. என்னடா ட்ரேடிங்? நான் பிகாம் படிக்கிறேன், பங்குச்சந்தைன்னு ஸ்கூல் காலேஜ்ல உட்காந்துக்கிட்டு ஷேர்னா என்னடா அவங்கள்ட்ட. ஷேர் மார்க்கெட் தான் பாடம், பிகாம் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் நானு. ஆனா அந்த காலேஜ் போகும்போது அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முதல் மதிப்பெண்ணை படிச்சுட்டு நான் ஒரு படிக்கிற பையன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈடுபாடு, ஸ்கூல் லீடராகவும் வந்து ஸ்கூல்ல முதல் மதிப்பெண்ணாவும் அப்படியே வந்துட்டேன். எனக்கு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு இல்லை, இன்னும் 50 வருஷம் இருந்தாலும் நான் செஞ்சுட்டு சாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சல் எனக்கு இருக்கு. அப்ப வந்து நான் அந்த ஸ்கூலிங்ல இருந்து முதல் மதிப்பெல்லாம் அப்படியே வந்துட்டேன். அப்ப வந்து கேட்கிறேன், என்னடா ஸ்கூல் ஃபுல்லா நல்லா படிச்சுட்டு வந்துட்டு காலேஜ்ல எப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறோம், ஏதாவது தண்ணி வரானாங்கும்போது அவன் வந்து இப்படி மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன்டா, கிளாஸ் போறேன்டா அப்படின்னா. நானும் வரட்டாடா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வாடா உங்க வீட்டுல ஏதாவது சொல்ல போறாங்க. எங்க வீட்டுல தான் கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைல்ல, அம்மாவோட வளர்ப்பு பாட்டியோட வளர்ப்பு, அப்பா கொஞ்சம் கண்டிஷனா இருந்தா செஞ்சா தேவை வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. கஷ்டப்பட்டு வளர்ந்தோம். முதல்ல கட்ட விரல்ல பாத்தீங்கன்னா ஒரு தழும்பு இருக்கும், இதெல்லாம் விறகு வெட்டி நுங்கோட்டி அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பாட்டியை வளர்த்தாங்க செஞ்சாங்க அந்த மாதிரி. அப்ப அவன்கிட்ட கேட்கும்போது என்னைய கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை, நான் கத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப போய் சும்மா போய் உட்காந்தோம்.
போகும்போது மனப்பாடம் தான் போவேன். நான் திருச்சி போறேன்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவேன். எங்க அம்மாவுக்கு தெரியும், இப்பதான் இன்னைக்கெல்லாம் ஓப்பன் பண்றேன், எல்லாம் கேட்டுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இங்க சொன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க பிள்ளைங்க பேசிட்டாங்க, சரி நம்ம பிள்ளை ஒன்று செஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக. அப்போ அவங்க சாப்பாடு கிண்டி கொடுத்துருவாங்க. வாரத்துல 6 நாள் 7 நாள் 7 நாள்ல 6 நாள் ஒரு சாதமும் தயிரும் தான். எங்க அவ்வா டக்குன்னு வெங்காயத்தை போட்டு தயிர் கிண்டி கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்துடுவேன். ஒரு வாரம் மனப்பாடம் கிளாஸ் சாட்டை வச்சு பார்த்துட்டு இருப்பேன். நானும் வந்து உட்காருவேன். அந்த தயிர் சாதம் ரொம்ப புளிச்சு போனா கூட இவங்க சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா 3 ஆனா சாப்பிடுவாங்க. இவங்க என்னன்னா தயிர் சாதம் முழுசா கூட சாப்பிட மாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா கடைசியில 3:30 மேலதான் சாப்பிட உட்காருவாங்க. நம்ம சாப்பிட உட்காந்தோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ப்ராஃபிட் 1000 2000 ஏதோ பண்ணிருப்பாங்க போல. நான் கடைக்கு போறேன்ட்டு போயிடுவாங்க. போயிட்டு வந்து 4 4:30 வருவாங்க. நான் சாப்பிட்டுட்டு தயிர் சாதம் புளிச்சா சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன். இன்னைக்கு உள்ள வந்தவொடனே அந்த பிரியாணி வாட, ஐயோ இவங்க கொடுமைப்படுத்துவாங்க. ஒரு 15 நாள் அந்த பிரியாணி வாட, ஒரு 15 நாள் ஒரு பிரியாணி வாட. நமக்கு அந்த ரூம் சும்மா 10க்கு 10 ரூம் கூட பெருசுன்னு வச்சு ட்ரேடிங் நம்ம ஒரு செட்டப் எவ்வளவு இருக்க போகுது. இவங்க பிரியாணி தின்னுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நமக்கு அந்த வாசனையா இருக்கும். என்னடா இவங்க இப்படி பண்றாங்கன்ட்டுன்னு நானும் சும்மா உட்காந்து சாட்டை பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் முதல்ல அறிமுகமானது SBIல ஒரு ஈக்குட்டியை மட்டும் பாடுறான்னு சொல்லி கொடுத்தாங்க. பாடுறான்னு சொல்லிட்டாங்கன்னா போயிட்டு நானும் உட்காந்து பொழுதுனைக்கும் பாக்குறேன், வீட்டுக்கு போய் பாக்குறேன். வீட்டுக்கு போய் 3:30 மேல என்னடா அது ஓடவே மாட்டேங்குது அவங்கள்ட்ட கேட்கிறேன். ஏன்னு சொல்றேன், அப்படியே 3:30 அது முடிஞ்சு போகும்டா, அது எப்பறம் ஓடும் அப்படின்னா அவன் என்ன அதை மாதிரி சொல்லணும்ல, எத்தனை மணிக்கு வரணும். அப்புறம் பேசி முடிச்சுட்டு அப்புறமா தெரியுது, சரி நம்ம ஏன்னா அப்ப வந்து நம்ம இன்வால்வ்மெண்ட் எடுத்து கத்துக்கணுங்கிற அந்த இது தெரியல. நம்ம நண்பன் போறான், நம்ம தமிழாசிரியர் கூட நெருக்கமானவர் வந்து பால்கர்ஸ் அவரு கொஞ்சம் பண்றான், ஏதோ ப்ராஃபிட் பண்றாங்க, பிரியாணி திங்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது. சரின்னு கத்துக்கணும்ல. அப்பதான் புரிஞ்சது எனக்கு தெரிஞ்சுக்காம ஒண்ணும் பண்ண போறது இல்லைன்னு. நானும் ஒரு 20 நாள் போயிட்டா ஒன்னும் கத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இவன்ட்ட கேக்குறேன், டேய் ஏதாவது உனக்கு தெரியுதா, இல்ல நீயும் ஏதாவது எனக்கு சொல்லி தெரியா, இல்லா நானே 2 மாசம் அப்படி தாண்டா இருக்கேன் அப்படிங்கிறான் அவன். அப்புறம் எதுக்கு ஒப்பிட்டு இருக்க, அப்புறம் எதுக்குடா இங்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட்டை கத்துக்கிறேன்டா, அப்படியே ஷேர் மார்க்கெட்டா, அந்த ஹர்ஷத் மேத்தா, அந்த BGM அது இதையும் போட்டு உண்மைதான், அது இதையும் போட்டு விட்டு நான் வேற என் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜேம்ஸ்ன்னு ஒருத்தன் இன்னைக்கு வரல. அவன் அந்த ஆப்ரேட்டர் என்னுடைய பிள்ளையார் சொல்லி அவன் கொடுத்த ஒரு ஹிண்ட். அவன் சொன்னான் இப்படிலாம் இருக்குண்டா அப்படிலாம் இருக்குண்டான்னு. அப்புறம் அவன்கிட்ட வாங்க அவங்க கிளாஸ் வேற, அவங்க பிரியாணி சாப்பிட்றாங்க, நமக்கும் போனா எல்லாம் பண்ணுவேன். அப்புறம் ஒரு கட்டத்துல சொல்லிட்டாங்க, இவன் தயிர் சாதம் ஒண்ணு சாப்பிட்றேன், தக்காளி சாதம் ஒண்ணு சாப்பிட்றேன், நீ சோறு எடுத்துட்டு வர வேணாம், நீதான் நம்ம பிரியாணி சாப்பிட போறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு 15 நாள் பிரியாணி. நம்ம அங்க சாப்பிட்டு வந்துட்டு மதக்க சாப்பிட்டு வந்துடுறது, 5 மணிக்கு வீட்டுக்கு போடுறது, பிரியாணி தின்னு வயிறு ஃபுல் ஆயிரும். இந்த வீட்டுல சோறு ஆக்கி வைப்பாங்க, வயிறு சரியில்லை அது சரியில்லைன்னு. அப்ப போய் சொன்ன காரணத்தினாலே என்னவோ இந்த வயிறு பிரச்சனை தான் எனக்கு 2.5 வருஷம். இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு கூட பாருங்க இந்த வயிறு பிரச்சனை தான் சொல்லிட்டு நான் மதத்துல இது பண்ணிடுறது. ஏன்னா நம்ம ஆளுக்கு முதல் கோவப்பட்டுட்டோம், என்ன சோறு ஆக்கி வச்சிருக்கீங்க. அப்ப தெரியும் எங்க அம்மாவுக்கு என்ன சோறு ஆக்கி வச்சிருக்கீங்க கேட்டதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன இருக்காரா அப்படின்னு நினைக்கிறேன் எங்க அம்மாவு. அப்ப அப்படி சாப்பிட்டுட்டு அப்படி காலங்கள் கடந்தது. அப்புறம் நாட்கள் நெருங்க குடும்ப சூழ்நிலை, தம்பி வர படிக்கிறான், நானும் தம்பி 2 பேர் தான். அப்ப ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம மூவ் ஆகி போகணும் அப்படிங்கிற உள்ள உணர்வு. இப்ப எங்க தாய் மாமாலாம் இருக்கிறாங்களா, அவங்கலாம் வந்து வெளியில எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டாலும் ஒரு கட்டத்துல எங்களை பார்த்து வளர்த்தவங்க தான். ஆனா பார்த்து ஒரு கட்டத்துல வளர்த்தாலும் நாங்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு வளர்ச்சி இல்லாத மாதிரியே பட்டுட்டோம். நம்ம தங்கச்சி பையன் தானே அப்படின்னு கொஞ்சம் அவங்க நினைச்சிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமோ வழியாவே இருந்துட்டு இருந்தது. ஆனா ஏன்னு கேக்குறீங்கன்னா, நான் என் அம்மாச்சி வீட்லயே வளர்ந்தேன், அதாவது தாய் மாமா வீட்லயே வளர்ந்தேன். ஒரு கட்டத்துல இன்னைக்கு என் மாமாட்ட சொல்றேன், அவ பொண்ணுக்கு கல்யாணங்கும் போது அவங்க வீட்டு விசேஷ அன்னைக்கெல்லாம் வந்து எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாம் அவங்க அந்தந்த ரூம்ல போய் படுத்துட்டாங்க. நான் அந்த வீட்டுல வாழ்றேன், நான் தான். இவங்கெல்லாம் ஊர்ல இருந்து வராங்க, வந்துட்டு வாழ்றேன், எனக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லை. அன்னைக்கு ஒரு நைட்டு எனக்கு ஒரு வலி வந்துச்சு பாருங்க மனசுல, நம்ம ஒரு வீடு இல்லை அப்படின்ட்டுன்னு. அப்போ ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ஒண்ணு பண்ணி வீட்டை கட்டி ஆகணும் அப்படின்ட்டுன்னு சொல்லல. ஆனா வலியை வச்சுக்கிட்டேன் அந்த வலி. ஆனா எங்க அம்மா எங்க எல்லாத்துக்கும் எனக்கு ஏதோ வழி இல்லை, நான் ஜாலியா இருக்க மாதிரி கடந்து போயிடுவாங்க. ஆனா அந்த நான் வெளியில காட்டிக்கிறது இல்லை.
அப்படியே கடந்து போயிட்டு செஞ்சுட்டு அப்படியே காலம் போயிடுச்சு. இவனும் கத்துக்கிற மாதிரி தெரியல, இவனும் சொல்லித்தர மாதிரி தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்துல மார்க்கெட்டு கூட நாங்க ஒரு 4-5 மாசம் டிராவல் பண்ணிட்டோம். அந்த பிரியாணியோட அப்படியே போகும், டிராவல் பண்ணிட்டோம். டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் ஒரு 5 லட்சம் ரூபாயா 3 லட்சம் ரூபாய் எடுக்கணும், 3 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணாங்க. வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். அவன் பண்ண யாரு, அவன் பால் ஜான்சன். எனக்கு நம்பர் இல்ல, நீங்க வேற. அவன் பண்ணா, அவன் குதிக்கிறான். அவன் என்னைய விட இன்னும் 2 அடி அவரு என் கூட வசந்தவர். வானத்துக்கு பூமி குதிக்கிறான். டே என்னடா ஒரே நாள்ல 3 லட்சமா? அப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுதான் ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். நம்ம குடும்ப கஷ்டத்தெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு இதா இருக்கும் போல நான் ஒரு 3 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு காட்டினா பாருங்க. அந்த ஒரு எண்ணம் தான் என்னை விடாப்பிடியா இருந்தது. அப்போ நான் ஒரு குடும்ப அழுத்தமா இருந்து வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அப்போ நான் ஸ்ரீரங்கம் வரேன். நான் சிஎஸ் கம்ப்யூட்டர் கம்பெனி செக்ரட்டரி சார்ட் அக்கௌண்ட் இன்டர்மீடியட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் குரூப் கிளியர் பண்ணி செகண்ட் குரூப் எழுதுறேன். ஃபைனல் எழுதிட்டு ஒரு 4 அட்டெம்ப்ட் போயிடுச்சு சிஎஸ்ல, கம்பெனி செக்ரட்டரியில. சிஏல செகண்ட் குரூப் எழுதிட்டாங்க. அது ஒரு கட்டத்துல போகுதுன்னு வச்சுங்க. எப்படி எங்க ட்விஸ்ட் ஆகுதுன்னு பாருங்க. அப்போ ஒரு 5 மாசம் 3 லட்சம் ரூபா ப்ராஃபிட் அவன் பண்ணிட்டான். நானும் போறேன். சரி ஒன்றும் வேலைக்கு ஆகாது, நம்ம கம்பெனி செக்ரட்டரி படிப்போம். ஏன்னா நம்ம பிகாம்ல இருந்து அதானே வந்தது, மார்க்கெட்டிங் போனதுனாலதான் நம்ம போனதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த சிஎஸ் புக் இருக்கு, கம்பெனி செக்ரட்டரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் புக் எடுத்து கொண்டு போய் அங்க வச்சாவது ஏதோ புரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் இவங்க ட்ரேடிங் ரூம்ல வச்சுட்டு நான் புரட்டிட்டு உட்காந்து. ஒன்றும் புரியாது, இவங்கதான் பேச கூட மாட்டாங்க, மூஞ்சி இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களா, ஏதோ ஒண்ணு இல்ல ட்ரேட் எடுத்துருப்பாங்களான்னு பார்த்தா எடுத்துருக்க, அது சார்ட்டு தான் ஓடிட்டு இருக்கான். ஒன்னும் பண்ண மாட்டாங்க, இருப்பாங்க. என்னடா இது இவங்க, நம்ம 4 மாசம் ஆனாலும் மார்க்கெட்டை கற்றுக் கொடுக்க மாட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் எடுத்து புரட்ட ஆரம்பிச்சேன். அப்போ அந்த பால் ஜான்சன் சொன்னதுல 3 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணுவேன். அவன் என்னடா புத்தகத்தை புரட்டிட்டு இருக்க அப்படின்னா, நான் கம்பெனி செக்ரட்டரி படிக்கிறேன், 4 மாசம் ஆகுது, ஒன்னும் சொல்லி தரல, இதையாவது படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட 10,000 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வாங்கிட்டு அந்த புக்கை தூக்கிட்டு போனாவது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரட்ட ஆரம்பிச்சேன். கரெக்டா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4.5 மணி நேரம், 4:30க்கு அது 3:30க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4:30 டைம் இருக்கும். அந்த டைம்ல என் புத்தகத்தை வாங்கி அவன் புரட்ட ஆரம்பிச்சான். பால் ஜான்சன்ங்கிறவன் கம்பெனி செக்ரட்டரியோட புத்தகத்தை வாங்கி அவன் புரட்ட ஆரம்பிச்சான். இது என்னடா, இது எது சம்பந்தம்? ஏன்னா அவனும் பி இன்ஜினியரிங், அதாவது என்னையோட 1 வருஷம் மூத்தவன் இவன், இவனோட ஒரு 2 வருஷம் மூத்த, 2-3 வருஷம் மூத்தவன் அவன் இதை பார்த்துட்டு என்னடா படிப்பு, கம்பெனி செக்ரட்டரி என்ன, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் என்ன இது அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் கேட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் அப்படின்னு சொன்னேன், இப்படி கம்பெனி இருக்கு, இது ஒரு ப்ரொஃபஷனல், இது எப்படியாவது படிக்கணும், இது படிச்சா என்னென்ன வேலைக்கு போகலாம் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப உடனே அவன் அந்த சிஸ்டம்ல 4:30க்கு உட்காந்து தட்டுறான். அப்ப அவன் நண்பன் அன்னைக்கு ஏதோ ஒரு லீவுனால வர முடியல. அப்ப என்கிட்ட கேட்கிறான். அப்ப நான் சொன்னேன் இதுல இவ்வளவு வருமானம். அவன் டக்குன்னு பார்த்துட்டு அதை பார்க்க இவ்வளவு வேல்யூ இருக்கான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஷேர் மார்க்கெட் விட்டுட்டு இங்க தாவி இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நானு அப்படின்ட்டு அவன் வர்றான். நம்ம தான் வரல, இல்லை நமக்கு தெரிஞ்ச வீட்டை கொடுத்துருன்னு இப்படிதான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நான் சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ண வச்சுட்டேன். ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரே எக்ஸாம் ஒன்னாவே அப்ளை பண்றான். இவன் மார்க்கெட்டும் பண்றான், ரிஜிஸ்டர் வரான். வந்தோடனே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போறான், அவன் பாஸ் பண்ணிட்டான். நமக்கு அதுலயும் இல்லை, ஸ்கூல்ல எல்லாம் நல்லா படிச்ச போய காலேஜ்ல சுத்தி ஜாலி பண்ணிட்டு இந்த ட்ரெயின் வாழ்க்கை 3 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அப்போ ஒரு கஷ்டம் இருந்தது. அப்ப அவன் என்ன பண்ணா, கம்பெனி செக்ரட்டரிக்குள்ள அவன் உள்ள வரான், என்ட்ரன்ஸ் பாஸ் பண்றான், இன்டர்மீடியட் பாஸ் பண்றான். பாஸ் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு கட்டத்துல எங்களோட தெரிஞ்சவர்கிட்டயோ லாபம் பண்ணாரா இல்ல டாக்ஸ் பிரச்சனையா என்ன சூழ்நிலைன்னு தெரியல. ஒரு கட்டத்துல அவன் என்ன பண்றான், ஆபீஸை க்ளோஸ் பண்றேன் அப்படின்ட்டான். நீங்க இனிமேல் வர வேணாண்டா, நீங்க வீட்டுல இருந்து வேற ஏதாவது பண்ணுங்களான்ட்டான். என்னடா இதை நம்பி இங்க வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்புறம் தான் ஒரு கட்டத்துல தெரியுது அவன் சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி சார்ட்டர்ட் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். மார்க்கெட் ஒத்து வராது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. அப்போ ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம நிற்கதியா இருந்தோம். அப்போ இன்னொரு நண்பன், ஊருக்கார நண்பன் சிலம்பரசன், அவன் பிஇ முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சிங்கன்னா தெரிஞ்சு கையை காமிச்சிங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க போய் நான் கேட்டேன், அவங்க வேலைக்கெல்லாம் போறதுக்கெல்லாம் எங்கேயும் விசாரிக்கல. ஏன்னா குணாங்க வேலைக்கு நாங்க சும்மா அங்க வரோம். ஏன்னா அப்போதைக்கு கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தது உங்களுக்கு தெரியும். அந்த கவர்மெண்ட் லேப்டாப் எடுத்துக்கிட்டு நம்ம ஏதோ ஒன்று பண்ண போறோம், எல்லாரும் சென்னை கிளம்பி போவாங்க.
நமக்கு இருக்கிறது இவன் ஒருத்தன் தான், ரூம் இருக்கு, நமக்கு காசு இல்லை, போய் தங்க வைக்கிறதுக்கு வழி இல்லை. அப்ப அவன்கிட்ட நான் கேட்டா அங்க போறோம். அப்ப வந்து மார்க்கெட்டை கொஞ்சம் அறகுறையா, அப்பதான் நான் இந்த 6 மாசம் கேப்ல கொஞ்சம் அறகுறையா கத்துக்கிட்டு முதல் நாள் போகும்போது, அதாவது இங்க இருந்து கிளம்பும்போது சனிக்கிழமை கிளம்புறோம், வெள்ளிக்கிழமை தெரியாதனமா ஒரு பொசிஷன் எடுத்து வச்சோம். 120 குவான்டிட்டியா நம்ம எடுத்து வச்சோம். என்னக்கணும் அங்க போயிட்டு பொசிஷன் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை இருந்தா திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சுட்டு இவன் நல்லா அசந்து தூங்கினான் கொரட்டை விட்டு. நான் எனக்குன்னா மார்க்கெட் நம்ம காசு அவ்வளோ ஒரு 12,000 இருக்கு, ஏன்னா நம்ம கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இவங்கள்ட்ட வாங்கிட்டு அங்க போறேன், கோர்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு வீட்டுல வாங்கிட்டு. அப்ப நான் கோயம்புத்தூர் போகும்போது அந்த காசு மார்க்கெட்டுக்குள்ளதான் போட்டிருக்கேன், போட்டு பொசிஷன் ஹோல்டிங்ல இருக்கு, என்னன்னே தெரியாது, ஹோல்டிங்ல இருக்கு. அப்போ அங்க போனோம்னா மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆயிடுச்சு, 30,000 ரூபாய் 33,000 ஓடிட்டு இருக்கு. எனக்கு நடுங்குது, எத்தனை பேருக்கு ஜிவ்வுன்னு இருக்கும், அப்படியே மண்டை உச்சி போல ஜிவ்வுன்னு இருக்கான். 33 எந்தரா அவனை ஒரு தட்டு தட்டி அவன் கொடுவா ஓடுனதோட செலவு எந்திரிச்சு, என்னடா இது கட் பண்ண தெரியல, கட் பண்ணி தோடா போட்டு 37,000 போச்சு. 37,000 போயிட்டு திரும்ப 30,000 வரும்போது கட் பண்றானா கட் பண்ணா 32,600 ரூபா. நான் எழுதி 32,600 ரூபாய் கட்டாச்சு. அதுக்கப்புறம் அது போச்சு, வெறும் 120 குவான்டிட்டி தான். அன்னைக்கு க்ளோஸ் பண்ணாம வச்சிருந்தா ஒரு 60,000 ரூபாய் ப்ராஃபிட். அப்ப 32,000 ரூபாய் வந்துருச்சு. நம்மளுடைய கேபிட்டலும் பத்திரமா இருக்கு. 2 மாசம் கோயம்புத்தூர்ல கடையா ஏறி தரணும்டா. ஏன்னா வாடகை கொடுக்கறதுக்கு நண்பன் இருக்கான், அவன் வேலைக்கு போறான், அவன் வாடகை கொடுக்குறான். வேலைக்கு போறேங்க இவன் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்படிங்க. அப்ப அங்க போனோம்னா ஒரு கட்டத்துல அந்த காசு வரவும் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றேன். ஆனா என்னைய டச்சிங்ல இருக்கு மார்க்கெட், ஏதோ ஒரு டச்சிங்ல இருக்கு. ஒரு ஐயாட்ட நம்ம கத்துருக்கோம், அவர் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸ்கூல்ல எல்லாம் நம்ம நல்லா படிக்கிற பையனா இருந்திருக்கோம். ஏதோ ஒரு நம்மள்ட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்லயே ஒரு 4 மாசம் காலத்தை கடப்புறோம். ஹவுஸ் ஓனர் வாடகை கொஞ்சம் அழுத்த ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா அவரு 2 மாசமா வாடகை கொடுக்கல. அப்படி உண்மையை நீங்க ஏதாவது ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைக்காவது போங்க. எவ்வளவு நாளைக்கு அவனு சோறு போடுவான்? நாங்க சோத்தை ஆக்கி வைக்கிறோம்னு சொல்றது, உட்காடுறது, கடையில போய் தின்ட்டு வந்து மதத்துல படுத்துக்கிறது. அவன் இங்க வரும்போது பார்த்தா அந்த சட்டி கிட்டி எல்லாம் அப்படியே கிடக்கும். அப்ப ஒரு டைம் வெளியாயிட்டான் அவனும். அப்புறம் தான் யோசிச்சு, அப்புறம் என்னோட பையனை எங்க வருதுன்னு பாருங்க, திருப்பூருக்கு எங்கேயாவது ஒண்ணு வேலை கேட்கணும் அப்படின்ட்டு. அப்போ ஆர்டிகல்ஷிப் நான் பண்ணேன் கோயம்புல. ஆர்டிகல்ஷிப் சார்ட் அக்கௌண்ட் இது முடிச்சா ஆர்டிகல்ஷிப் பண்றது. அங்க பண்ண ஒரு 4,000 ரூபாய் ஸ்கை பண்ணி 4,000 ரூபாய் தான் வாடகையே. 4,000 ரூபாய் வாங்கி எங்க ஓட்டுறது? அது வேற நான் ஒரு இந்த துணி ஆடையெல்லாம் வந்து எனக்கு வந்து கரெக்டா போடணும், அதுல ஒரு விருப்பம், எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஆடை பாதி ஆள் பாதி அந்த மாதிரி நம்ம அந்த அப்ரோச் என்னை பாக்குறவங்க நான் இங்க பாத்தீங்கன்னா கஞ்சிக்கு வெளியில வீட்டுல, ஆனா ஆடையை பார்த்தா என்னைய பார்த்தா இவன் நல்ல வசதி, இவன் நல்ல ஹேண்ட்ஸமா பார்த்தாவே ஒரு ஐடென்டிட்டி வந்துருல, ஒரு நல்ல ஒரு இதாதான் இருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன்ட்டு இல்லாத காசான்னு. இங்க நமக்கு தான் தெரியும் பிச்சை எடுக்காத குறையா. அப்புறம் ஓடிட்டு அப்புறம் அங்க இருக்கிற அக்கௌண்டன்ட் வந்து திருப்பூருக்கு வேலைக்கு வர்றாரு. நான் திருப்பூர்ல வேலைக்கு சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூருக்கு டிராவல் பண்றோம். அங்க வந்துட்டு சம்பளம் 10,000 ரூபாய் கொடுத்தா போகணும். அவன் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் டக்கின்லாம் பார்த்துட்டு ஓனரு கவுண்டரு நல்லா ஸ்மார்ட்டா இருக்கான். ஆடிட்டர் ஆஃபீஸர் ஒர்க் பண்றியா அப்படின்னு. இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும், இப்போதான் உங்களுக்கே தெரியும் தப்பு தப்பா பேசினாலும், ஆனா ஏதோ ஒரு ட்ரை பண்றேன்னு உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்ப அவர் பார்த்துட்டு ஆள் நல்லா நீட்டன் இதா இருக்கான், நம்ம அவனை வச்சுக்கணும், ஏன்னா சின்ன வயசு இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் போல. அப்ப அந்த கம்பெனில போய் நான் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் 10,000 ரூபாய் எதிர்பார்த்த போன இடத்துல சம்பளம் 15,000ட்டாங்க. 15,000 கிடைக்கவும் தான் நமக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பறக்க ஆரம்பிக்கும் போது அப்படியே காதல் வயமாயிருச்சு. காவல் மனைவி அவங்க அங்க திருப்பூர். அப்ப வீட்டுக்கு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா வீட்டுல கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிற உள்ளுணர்வு மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நான் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டேங்கிறதுனால தைரியமா பேசுறேன், இல்லைன்னா நல்லா பேசியிருக்க முடியாது. உண்மை அதுதான், எனக்குள்ளேயே அது போய் செத்து போயிருக்கும். இன்னைக்கு நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன், உங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று காமிச்சிருக்கேங்கிறதுனால நான் தைரியமா மனசு விட்டு பேசுறேன். எங்க அம்மா முன்னாடி இப்போ காவல் மனைவி வந்துட்டாங்க, அவங்க கூட ஒரு வருஷம் போகுது. கஜா புயல், உங்களுக்கு தெரியும் கஜா புயல். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வீடெல்லாம், நம்ம வீடு எப்படின்னா சொந்த வீடு,
இப்படி போய் முட்டி இப்படி போய் எனக்கு கீழே செவரே மொழிகி இருக்காது, இன்னமும் அப்படிதான் இருக்கு, மொழிகி இருக்காது. கீழே தர சாணி போட்டு மொழிவாங்கல்ல, அந்த தரம் தான். நான் போய் நின்று எட்டி இப்படி கையை முட்டேன்னா இதுக்கு மேல தூக்க முடியாது, ஹாஸ்பிட்டல்ஸ் இடிக்கும். அதனால அங்கேயும் பஸ் வசதி இல்லை. கிராமம், நல்ல இன்டீரியர் உள்ள கிராமம். அப்ப எங்க அம்மா அம்மாச்சி விட்டு வளர்த்துட்டாங்க, நான் இங்கே போயிட்டேன். அப்ப கஜா புயலுங்கும் போது பயங்கர காத்தாகி போச்சு, இங்கெல்லாம் மரம் எல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சு, செஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லவும் மனசு கேட்கல. எல்லாருக்கும் என்னதான் நேட்டிவ் வேற தலைக்க ஒரு ஊருக்கு போனாலும் அந்த நேட்டிவ் சொந்த ஊர்ல நம்ம ஒரு ஆத்மா இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ கஜா புயல் இப்படி வேலை படிச்சு நம்ம ஊர்ல மரமெல்லாம் உடஞ்சி விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துல வேற தண்ணி போகுது, பசங்க எல்லாம் வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனத்தில் லீவ் கேட்டேன். ஒரு லீவ் நான் வந்து அக்கௌண்ட் அங்க வந்து அக்கௌண்ட் வேலைக்கு ஓனர் கேபினுக்கு கீழே இருக்கேன். இல்ல போகக்கூடாது, நீ இன்னும் போகக்கூடாதுங்கிற, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வந்ததுக்கு அப்புறம் கூட ஆள் விட்டு கூட கூப்பிட்டு பார்த்தாங்க, எனக்கு மனசு வரல. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம ஏதோ பண்ணிட்டோம், ஒன்னும் தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம். தப்பு மீன்ஸ் அவர் சொல் பேச்சு கேளாம வந்துட்டோம். இல்ல அப்படின்னா ஒண்ணு இருந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். நம்ம சொல் பேச்சு கேளாம வந்ததுனால எனக்கு போகிறதுக்கு மனசு இல்லைங்க. ஆனா இன்னமும் நினைச்சிட்டு இருப்பாரு, என்னோட திறமை அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போ கடந்து வந்தேன். கஜா புயலும் இவங்க எல்லாம் ஊர்ல திரும்ப செட்டில் ஆயிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்படியே ஓடிச்சு, ஆத்துல தண்ணி போகுது, குளத்துல மீன் பிடிக்க இப்படியே போகுது. அப்போ ஒரு நாள் அந்த ஜேம்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னோட நண்பன் குளத்துல மீன் பிடிக்க போகும்போது, மச்சான் நீ அப்போ மார்க்கெட்ல ஒண்ணு கேட்பல, இப்போ இங்க ஒரு தூண்டில் போடுற பாரு, அதுல இறைய கோத்து போடுறல, இது மகண்டா அவங்க நம்மள ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஸ்பைக் ஆச்சு. அப்ப சொன்னா, நீ வேணா பாரு, இந்த இடத்துல நீ ஒரு வாரம் போட்டுக்கிட்டே கடிக்கலன்னா அடுத்த 6வது நாள் அந்த இடத்துல வந்து கடிக்கும். இதெல்லாம் நோட் பண்ணணும், நான் சும்மா கதை சொல்ற மாதிரி நினைக்கக்கூடாது. 6வது நாள் அந்த இடத்துல கடிக்கும்டா அப்படின்னு அவன் சொல்லுவான். ஏன்னா அந்த மீனுக்கு வந்து பழக்கம் தெரிஞ்சிடும், அங்க நமக்கு அந்த இடம் அந்த இடத்துல தான் இருக்குன்னு. அப்ப அந்த மீன் தெரியும், அதே மாதிரி கடிச்சிச்சு, அதே மாதிரி மீன் பிடிச்சோம். அப்போ அதுல இருந்து ஒரு பாடத்தை நான் கத்துக்கிட்டேன், நம்ம மீனுக்கு வந்து எடை போட்டு பழக்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாடம் எனக்கு கிடைச்சது. சின்ன வயசு தான் இருந்தாலும் அந்த குடும்ப சூழல், நண்பர்களோட பழக்க வழக்கம், ஆசிரியரோடைய ஒரு வாழ்த்து, அதெல்லாம் எனக்கு ஏதோ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த நம்மளோட உள்ளுணர்வு இன்ட்யூஷன் ஏதோ ஒன்று சொல்ல ஆரம்பிச்சது. அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் மார்க்கெட்டை விட்டு கலந்து போயிட்டானுங்க. இப்போ ஒன்று சொன்னானே, மார்க்கெட்டை விட்டு நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நான் தான் விட்டு 1 வருஷமா நான் அதுல தாண்டா இருக்கேன், நான் அதை விட்டு போகலடா, என்னால போக முடியாதுடா. ஏன் அப்படின்னா, அங்க ஒருத்தன் பால் ஜான்சன் சொல்லிட்டு இன்டர்மீடியட் வந்தான் பாத்தீங்களா, அவன் கம்பெனி செக்ரட்டரி முடிச்சு சார்ட் அக்கௌண்ட கிளியர் பண்ணிட்டான். என் ஃபீல்டுல அவன் சாதிச்சுட்டான், என் ஃபீல்டு அவன் எடுத்துட்டான். அப்ப எனக்கு வந்து என் ஃபீல்டுல அவர் வந்துட்டான்ல, அப்ப அவன் ஃபீல்டுல நான் சாதிச்சு காட்டினா தானே நான் ஆம்பளை அப்படிங்கிற அந்த ஒரு வெறி. உண்மையாலுமே மார்க்கெட்டு கடல்னு நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த வெறி எனக்கு அப்போ யாரோட சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஆனா ஒரு நம்ம ஃபீல்டுல அவன் வந்துட்டானே, வேலைக்கு போயிட்டான், அவன் கம்பெனி செக்ரட்டரியா இருக்கான், ஆனா நம்மனால வந்து கிளியர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல்டை நம்ம கத்துக்கணும்டான்னு சொல்லி திரும்ப ரீஎன்ட்ரி இப்போ அந்த மாணவர்மான தாங்க நம்ம கேட்டதுன்னா 10,000 5,000 வந்துட்டு இருக்குல்ல, அந்த விலம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சிருந்து மார்க்கெட்டை அப்பதான் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய இழந்தேன் மார்க்கெட்ல. ஒரு 8 லட்சம் ரூபா பக்கம் லாஸ் பண்ணேன். 8 லட்சம் ரூபா. அந்த 8 லட்சம் ரூபா அப்பவே இருந்திருந்தா என் குடும்பம் இன்னும் முன்னாடியே கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஆனா இப்போ வந்த வளர்ச்சி கொஞ்சம் க்ரோ ஆயிருக்காது. இது ஒரு பாடம், இந்த இயற்கை எப்படி கொண்டு போகுதுன்னு பார்க்கணும் எல்லாருமே. அப்போ 8 லட்சம் ரூபாய் பக்கம் நான் லாஸ் பண்ணேன், ஒண்ணுமே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா 30,000 50,000 மொத்தமா எடுத்துட்டு போய் நான் விடல. 1 லட்சமோ 2 லட்சமோ எடுத்துட்டு போய் நான் விடல. 10,000 5,000 30,000 அந்த 8 லட்சம் ரூபான்னு சொல்றது வெறும் நம்மளுடைய அசெட் கேபிட்டல் கிடையாது. அந்த 33,000 ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னல, அந்த ப்ராஃபிட்டோட சேர்ந்த மத்த காசு அப்படி இப்படி அடிஷனலா சேர்ந்து என்னோட P&L செக் பண்ணி பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபா லாஸ்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் பண்றதுக்கு பணம் இல்லை. ஆனா நான் மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணாம விடக்கூடாது அப்படிங்கிற அந்த இது, அது ஒரு பக்கம் விட்டுட்டேன். ட்ரேடிங்கை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நான் சொன்னல, இப்ப ஒரு 4 வருஷம் நான் உண்மையாலும் மார்க்கெட்டை ஆத்மபூர்வமா கத்துக்க நினைச்ச அந்த டைம் பீரியட தான் நான் உங்களுக்கு சொன்னனே தவிர, அந்த விளையாட்டு போக்கா நான் எடுத்துக்கிட்டு அந்த 2016-17 இருந்து கணக்கு பண்ண இப்ப இந்த 8 வருஷத்தை நான் சொல்லல. ஏன்னா அது நான் கத்துக்கல, அது நான் ஜஸ்ட் ஃபன் பண்ணியிருக்கேன், கேம்லிங் பண்ணியிருக்கேன்.
ஆனா இந்த 4 வருஷம் நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பேன், குதிப்பேன். என் மனைவிக்கு தெரியும், நான் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருப்பேன், ஷாம்பு வர கூட காஞ்சிருக்காது, டவலை கட்டிட்டு ஓடியாந்து உட்காந்துருவேன். உண்மையாலுங்க மனசாட்சி இருந்தா அவங்க இங்கதான் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அவங்க என்ன கணவர்னு. சோப் போட்டிருப்பேன், பாத்ரூம்ல போய் உட்காந்துருப்பேன், வெஸ்டர்ன் டாய்லெட்டு, போன் பாத்ரூம்ல நான் போன் ஒரு நாள் கூட யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அங்க உட்காந்துக்கிட்டு அந்த லெவல் வந்துருச்சா, அந்த கால்குலேஷன் இருக்கா, என்னன்னு போடுப்பா சாட்டை, நீ முதல்ல பாத்ரூம்ல இருந்து எந்திரிச்சுடா, அதுக்கப்புறம் ஏதாவது பாத்துக்கலாம்னு. அந்த அளவுக்கு நான் விடாமுயற்சியில நான் இருந்தேன். உண்மையாலுமே இன்னைக்கு உங்களுக்கு எளிமையா இருக்கலாம். நான் தான் சொல்லுவேன், என்னோட உடல் உழைப்பும், நான் சொன்னல இப்ப என்னோட மனைவி கல்யாணம் பண்ணி திருமணமாகி எனக்கு 4 வருஷம் 2.5 வயசு மிஸ்டர் குட்டி பங்குச்சந்தை அவரு மார்க்கெட். எங்க வீட்டுல விளையாட்டு ஜாமா இருக்குல்ல, எல்லாமே சிகப்பு பச்சையா தான் இருக்கும். அவனுக்கு இப்ப போய் நான் சிஸ்டத்தை காட்டக்கூடாது, அந்த விளையாட்டு ஜாமாவை சிகப்பு பச்சையுமா நான் கொடுக்குறேன். அவங்க நான் ஒரு நாளைக்கு நான் ட்ரேடர் ஆக்கிடுவேன், பெரிய ட்ரேடர் ஆக்குவேங்கிற அந்த ஒரு நினைப்பு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் எனக்கு இன்னும் ஒரு ஆத்மார்த்தமா உள்ள உள்ந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேன்ல, என் பிள்ளையோட பேரை வாழ்ற அளவுக்கு நான் சம்பாரிச்சு வச்சிடணும். ஏன்னா என் பிள்ளைய, என் பெத்த பிள்ளைய அவன் சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு அவனுக்கு 2 வயசு ஆகுது, ஆனா அவனை யாரு என் பிள்ளையோட பேரை சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவன் என் பிள்ளையோட பேரனுக்கு அப்புறம் நான் யாருன்னு தெரியாது, என் பிள்ளை யாருன்னு தெரியாது. அப்ப அவனோட லைஃப அவன் பேரை வரைக்கும் நம்ம காப்பாத்தி எப்படியாவது கடத்திட்டு போயிடணுமேண்டாங்கிற அந்த ஒரு தூக்கம் நைட்டு 12:30 1 மணி. இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன 3.5-4 வருஷம் ஆகுது, என்னோட இல்லற வாழ்க்கையை கூட நான் ஒதுக்கி வச்சு நான் உங்களுக்கு இந்த விஷயத்த நான் கொடுத்துருக்கேன். அந்த சந்தோஷத்துல பிறந்தவன் தான் அவன், அந்த ஒரு சந்தோஷத்துல பிறந்தவன் தான் அவன். பேரு ஆதிரன், முதன்மையானவன். எப்பவுமே அவன் முதன்மையானவனா இருக்கான். அவன் பேர்ல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா AADHI, அட்டன்ல ஒரு மசாலா இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு இது ஆதிரன். எந்த லாஜிக்கலோ எந்த இதுவும் அந்த என்ன பாக்குறது நட்சத்திரம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு. இந்த நேரத்துல அப்ப என் மனைவி எனக்கு அந்த இடத்துல நீ பொண்ணு பாத்துக்கலாம், ஆனா ஒரு நேரத்துல அவங்களுக்கும் ஒரு கஷ்டம் வரும். யாருக்குதான் இருக்காது, எல்லாரும் பண்ண மாதிரி தான் நானும் என் மனைவியோட தாலி செயின் முதற்கொண்டு வாங்கி வச்சு மார்க்கெட்ல போட்டு கத்துக்கணும்னு கத்துருந்தேன். ஆனா அந்த தப்பை யாரும் மேல பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு இருக்கு. எல்லாம் நான் கத்துறேன், எடுத்துக்கிறேன். ஆனா எல்லாரும் கடந்து வந்துருக்கோம். இங்க வந்திருக்க 150 பேர்த்திட்ட நான் பேசியிருக்கேங்கய்யா. எல்லாத்துக்கிட்டையும் பேசி நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் இப்ப என்னையோட வயசுல மூத்தவங்க, தம்பி சின்னப்பா வந்திருக்கான், அவன் என்னோட எல்லாரும் மோஸ்ட்லி மூத்தவங்க தான். எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலை ஆண்மகனா இருக்கிறவங்க அதை ஒரு கடந்து வந்திருப்பாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் பணங்காசா இருக்கிறவங்க, அவங்களுடைய செட்டில்மெண்ட் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஆனா என்ன மாதிரி ஒருத்தன் கஷ்டப்பட்டு வருவான் மத்திய, அவனை எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணி அவனுடைய வாழ்வாதாரத்தை எப்படியாவது தூக்கி விட்டுறணும்னு சொல்லிட்டு தான் அந்த உரையாடலை கேட்டிருப்பீங்க. சிவபெருமாள் யோகேஸ்வரனோட உரையாடல் இங்க இருக்காங்க பாருங்க, 2 பேரும் இங்க உட்காந்துருக்காங்க. இவங்க தான், இவன் யோகேஸ்வரன், இவன் சிவபெருமாள். இவனுங்க தான் அந்த இங்கிட்டு முன்னாடி வாங்க, அவங்க தெரியாம பாக்குறாங்க, இங்க முன்னாடி இவன் யோகேஸ்வரன், அவன் சிவபெருமாள். இவங்களோட உரையாடல் தான் அந்த மார்க்கெட் விழுந்து கொஞ்சம் முன்னாடி வாங்க பார்க்கணும். ரொம்ப ஏழ்மவன். இவங்களோட அந்த உரையாடலை தான் நீங்க கேட்டிருப்பீங்க. நான் எந்த அளவுக்கு கான்பிடன்ட் அவங்களை கொடுத்தேன் அப்படின்ற அந்த ஒரு இது. அந்த மாதிரி நான் எடுக்கணும்னா உங்களுக்கு நான் மெனக்கட்டு, உங்களுக்கே தெரியாம நான் சில பேர்த்த எடுத்து வச்சிருக்கேன். ஆனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குற மாதிரிதான், மலையேறி கஷ்டப்பட்டு வந்தவனுக்கு நான் தாகத்தை தீர்க்கணுமா இருக்கணும்னு நினைக்கிறேனே தவிர, வயிறு முட்டை அங்க இருந்த சிவபாலம் பிரியாணி சாப்பிட்டுட்டு முதப்புல இருந்தான் பாருங்க, அது மாதிரி மலையேறதுக்கு முன்னாடியே தண்ணியை கொடுத்து அவனை உட்கார வைக்க கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கிறதுனாலதான் என்னோட ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு ஹிண்டாவே போச்சு. அப்போ நான் கடந்து வரேன், கஜா புயல், திரும்ப வேலைக்கு போகணுங்கிற ஒரு சூழல், திரும்ப இங்க ஊர்ல வீட்டுல எல்லாம் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. நான் திருப்பூர் போறேன். திருப்பூர் போனோம்னா அங்க தாய்மாமா ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுல போய் நான் தங்குறேன். அப்போ அவங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள நான் அங்க போய் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி மன வருத்தம், எனக்கு அங்க இருக்க முடியல. அப்போ நான் ஆல்ரெடி வேலை பார்த்த கம்பெனிலேயே தெரியாதனமா போய் நான் அங்க இருக்கிறேன். தெரியாது, ஆனா அங்க இருக்க நட்பு எனக்கு தெரிஞ்சதுனால ஓனருக்கு தெரியாம நாங்க போய் அந்த கம்பெனில ஸ்டே பண்றேன். அது ஒரு கட்டத்துல இல்ல அங்க தங்கியிருக்கான், இங்க தங்கியிருந்து இன்டர்வியூ போறான் அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கெல்லாம் நியூஸ் தெரியும். ஆனா அவனை அப்போதைக்கு போக வேணாம்னு சொல்லுவார். அவன் தூங்கும் போது போய் எழுப்பிட்டு அனுப்பிச்சுட்ருங்கன்னு சொல்லி அந்த HR நாங்க தூங்கும் போது மணி 11 இருக்குமாடா,
11:30 இருக்கும். ஓனர் வராரு, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீ கிளம்புங்க டக்கு டக்குன்னு. அந்த நேரத்துல கையில எடுத்து கட்டிக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு நடந்து போனோம். போய் திருப்பூர் பேருந்து நிலையத்துல நான் அன்னைக்கு ஒரு இரவு நான் கழிச்சிருக்கேன். நானும் வீட்டுக்கு போக முடியல என்னால. ஏன்னா அவங்களுக்குள்ள மனவர்த்தான், நம்மளால அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப அந்த பேருந்து நிலையத்துல கழிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போறதுக்கு மன விருப்பம். ஊருக்கு போலான்னு போன் பண்ணும்போது அவங்க ஒரு சூழ்நிலையில இங்க சீட்டு கட்டணும், குழுவு கட்டணும், அது இது அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன், நம்மள்ட்ட துணிமணி எல்லாம் அயன் பண்ணி வச்ச ஒரு 4 செட்டு இருந்தது. அப்போ நம்ம பேப்பர்ல ஆடை பார்த்து இன்டர்வியூ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர்ல ஒவ்வொரு கம்பெனியா இன்டர்வியூ பேப்பர் சண்டே ஆடு வரும்ல, அந்த வருஷம் ஆடு பார்த்துட்டு நாங்க அப்படியே ரவுண்ட் அடிக்கிறோம். எல்லா கம்பெனியும் இன்டர்வியூ போயிட்டு வந்தோம். ஒரு கம்பெனில நல்ல ஒரு கம்பெனி, நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் திரும்ப போனோன்னு உங்கள்ட்ட ஒரு ஃபீல் பண்ண, அங்க இன்டர்வியூக்கு முன்னாடி போயிட்டோம்னா நம்ம ராஜா மாதிரி அப்படியே பதில் கொடுத்துறது, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுத்துறது தெளிவா. வேலையை கொடுத்துட்டீங்கன்னா நான் அந்த வேலையை தெளிவா முடிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை என்னோட பேச்சு மூலியமா அவங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அப்ப அவங்க என் மேல ஒரு நம்பிக்கை வச்சுட்டு உனக்கு நான் வேலை கொடுக்குறேன் அப்படின்னு. ஒரே டைம்ல இன்டர்வியூ இவனு வந்திருந்தான். அப்ப நான் என்ன சொல்லிருந்தேன், கஜா புயல் இங்க 6 மாசம் சுத்திட்டு இருந்தான். சுத்திட்டு வந்துட்டு வேலை தேடிதான் போயிருக்கோம். ஆனா அந்த கம்பெனில வேலை கேட்கும் போது நான் என்ன சொன்னேன், 2 வருஷமா நாங்க அக்கௌண்ட்ல இருந்து அங்க இருந்து நான் அப்படியே வர்றேன் அப்படின்னு நாங்க ஒரு பொய் சொல்லிட்டேன். பொய் சொல்லி நான் வேலை கேட்டேன். ஆனா அவரு சேரிட்டாரா நான் அவருக்கு தெரியாது. இவனை இன்டர்வியூக்கு அடுத்து இவன் இன்டர்வியூக்கு போனான். ஏன்னா நான் போயிட்டு வந்தோன்னா இவனையும் நான் வேலைக்கு கூட்டிட்டு போனேன். இவனை கூட்டிட்டு போகும்போது இவனை போனானா இவனை பத்தி கேட்கல, அவங்க அண்ணன் என்ன சொன்னாரு, எங்க இருந்தாருன்னு. ஏன்னா இவன்ட்ட நான் சொல்லல, இவன் வெள்ள முடியா எங்க அண்ணன் கஜா வீட்டுலதான் இருந்தாரு, நம்ம இப்படி வந்தான், அடுத்த கம்மில இருந்தான், விரட்டி விட்டாங்க, இங்க படுத்து இருந்துட்டு இன்டர்வியூ இங்க வந்துட்டோம். சரி நீ போயிட்டு உங்க அண்ணனை வர சொல்லு அப்படின்னு நான் மறைச்சுக்கிட்டேன். ஏதோ பண்ணிட்டேன், இல்லைன்னா இவ்வளவு ஸ்பீடா கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப கம்பெனிக்குள்ள போறேன். போனோன்னே உன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், உன்னோட ஆட்டிடியூட் ரொம்ப தெளிவா இருக்கு, ஆனா உன்கிட்ட பொய் இருக்கு அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, பொய் அந்த வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில இருந்து திட்டிக்கிட்டே அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே வந்தோன்னா ஒரு ஏரி இருந்தது. உங்களுக்கெல்லாம் ஒரு ஊஞ்சல் கான்செப்ட் நான் சொன்னேன்ல, அந்த ஏரியில மொட்டை வெயில எத்தனை மணி இருக்கும் சொல்லு, நீயே சொல்லு, ஒரு 12:30 இருக்குமா, 12:30 இருக்கும். அந்த ஊஞ்சல்ல போய் உட்கார்ந்து இருந்துட்டு எங்க பிறந்தையில பசி இல்ல, வலிதானே இருந்தது, பசி இல்ல. ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், வேலை தேடி போறோம், ஒண்ணும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த ஊஞ்சல்ல இருக்கும்போது அந்த ஏரிக்கு முன்னாடியோட ரோட்ல ஏதோ நியூஸ் பேப்பர் வந்தது. ஏரிக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர் பறந்து வந்தது. அப்ப அந்த நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கம்பெனி, அது ஃப்ரெஷ் நியூஸ் பேப்பர், அந்த வாரத்தோடது. அதை எடுத்துட்டு அந்த ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு கையில ஒரு 100 ரூபாய் இருந்திருக்கும். அந்த 100 ரூபாய்க்கு அங்க இருக்க ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுட்டு அப்படியே உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, ஏன்டா அப்படி சொன்னேன்னு அவனை போய் திட்டிக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தேன். நியூஸ் போட்டு இருப்பாங்கல்ல அங்கங்க, அதுக்கு அது மாதிரி ஒரு ஓரமா ஒரு விளம்பரம் அதே ஃபாண்ட்ல வந்திருந்தது. இவன் சொன்னா, இதெல்லாம் கம்பெனி விளம்பரம் இப்படி கொடுப்பாங்க இல்லையா, இதை நம்பி எல்லாம் போகக்கூடாதுன்னா, ஏன் நம்ம உடனே ஒரு டைம் போன் பண்ணி கேட்டு பார்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணி, இப்படி அக்கௌண்ட் வாண்டட்னு போட்டிருந்தீங்க, மற்ற டீட்டெயில் எதுவுமே இல்ல, என்ன பண்றதுன்னு, எங்க இருக்கீங்க, திருப்பூர்ல இருக்கோம், எங்க ஒர்க் பண்றீங்க, திரும்ப அந்த தப்பா சொல்லிடுற, வேலை தேடிக்கிட்டு இருக்கோம், ஒர்க் பண்ணி 2 வருஷம் ஊர்ல இருந்து வேலை தேடிட்டு இருக்கோம், ஒரு விளம்பரம் பார்த்தா மாமா வீட்டுல தங்கியிருக்கோம், சரி வாங்க இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த கம்பெனி கிளம்பி இன்டர்வியூ போறோம். இன்டர்வியூ போனோன்னே பாக்குறாரு, அவரு ஒரு ராசி என்ன நட்சத்திரம், ராசி நட்சத்திரமே தெரியாம வளர்ந்துட்டு வந்து மதத்தை கடந்து வந்து காதல் மனைவி கடந்து வந்து இப்படி வந்தேன்னா அங்க அவர் போனோடனே, அவரு மலையாளி, அவரு எனக்கு ஒரு இடம் கொடுத்தவரு, பெருமைப்படுத்துறேன் இந்த இடத்துல, அவர் ராசி நட்சத்திரம், என்னடா ராசி நட்சத்திரம் எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க ஒரு லேடி இருந்தாங்க, அவங்கதான் இவரு மேனேஜர்னு நினைச்சேன், அப்புறம் தான் தெரியுது இவரு டம்மி போஸ்ட், மிச்சர் திங்கிறவர் போல. அங்க இருக்கவங்க தான் வேலைன்னு சொல்லிட்டு நான் அங்க போயிட்டு அவங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன். மேடம் இப்படி கொடுத்தீங்கன்னா நான் வேலை நான் முடிச்சுடுவேன். நான் கொஞ்சம் அதான் சொன்னல, திரும்பவும் அந்த இடத்துல நான் அடையாளப்படுத்தினேன். என்னோட உடை, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்மார்ட்டா நான் பேசினது, அவங்களுக்கு ஒரு அப்ரோச் கொடுத்தது. அந்த இடத்துல சரி எனக்கு வேலை கொடுக்கலாம். அந்த இடத்துல நான் சொன்னேன், விவசாயம் பண்ணி தான், எங்க அப்பா விவசாயம், வேலை தேடிதான் வந்திருக்கேன், எனக்கு இந்த வேலை கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் வா அப்படின்னு சொல்லி அப்ப நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்கடா, இருடா கேட்கலான்னு. அதை நம்பிட்டுலாம் இருக்க முடியாது, கம்பெனியை பார்த்தா அட்டைப்பட்டி கூட நாட்டம் இருக்கு, அங்க போய் நீ உட்கார போற. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஏசியில உட்காந்து வேலை பார்த்தேன் 5,000 சம்பளத்துக்கு முன்னாடி, அட்டைப்பட்டி கூட நாட்டம் இருக்கு,
அங்க போய் உட்காந்து அவன்ட்டேன், எங்க இருந்தேன் நான் இப்போதைக்கு சோறு திங்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் ரூம் எடுத்து இந்த நம்பிக்கை வேலைக்கு வான்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ரூம் தேட ஆரம்பிச்சு அப்புறம் ரூம் வந்துட்டு எப்படா வேலைக்கு கூப்பிடுவாங்கன்னு ஃபோன் பண்ணி அப்படியே உட்காந்துருந்தேன். ஃபோன் கடைசி வரைக்கும் வரல. நானா ஃபோன் பண்ணி ரிசப்ஷன் பொண்ணுக்கு இப்படி வேலைக்கு வர சொன்னாங்க, இன்னும் கால் வரல, வர சொல்லுவாங்கம்மா. ஏமா காலையில வர சொன்னா பரவாயில்ல, மணி 2 மணி ஆயிடுச்சு, மதியம் ஆகி போச்சு, இல்லை நான் மேனேஜர் வரல மேடம் வரலன்னா அடுத்த நாள் வாங்க அப்படின்னாரு. அப்புறம் அடுத்த நாள் போனோடனே உங்க சர்டிபிகேட் எல்லாம் கொடுங்க அப்படின்னாரு. சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தோன்னே மார்க் இதெல்லாம் பார்த்தோன்னே அவரு ரொம்ப பூரிச்சு போயிட்டாரு. ஏன்னா நான் படிக்கிற பையன், 12th நல்ல மார்க்கு, காலேஜ்லயும் எந்த அரியர் இல்லாம க்ளோஸ் பண்ணிட்டு வந்தேன். அவரு என்னோட கார்பரேட் ஆஃபீஸ் மும்பை, ஓனர் மும்பை. அப்ப நான் அங்க போனோட நீ வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. உன் சேலரி எவ்வளோனாரு. இந்த இடத்துல நான் வந்து அங்க வேலை பார்த்த சேலரி 15,000, இங்க நான் 15,000 மென்ஷன் பண்ணேன். உனக்கு நான் 18,000. அவங்களோட அப்பியரன்ஸ் எல்லாமே என்னைய உயர்வா தான் இருந்தது. நான் 10,000 கேட்கற இடத்துல என்னை 5,000 கொடுக்குறாங்க, நான் 5,000 கேட்கற இடத்துல 18,000. இந்த டைம்ல அங்க நான் பண்ண தப்ப இங்க பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற மட்டும் எனக்கு இருந்துச்சு. அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அந்த 3,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சீட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். அம்மா அவங்களுக்கு எல்லாம் சொல்லி இப்படி ஏதோ ஒரு சீட்டு போட ஆரம்பிச்சேன். அப்புறம் முதல் நாள் நான் வேலைக்கு போகும்போது அங்க 4 நண்பர்கள் இருக்காங்க. அதுல ஒரு நண்பர் அங்க உட்காந்துருக்காரு. இப்ப அவர் எந்திரிக்க சொல்றேன், இப்ப எந்திரிக்க சொல்லல, அந்த கரெக்டான டைமிங்ல எந்திரிக்க சொல்றேன். அப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சின்ன பையன், அவங்க எல்லாம் 40 வயசு. என் ஆபீஸ்ல நான் மட்டும்தான் ரொம்ப சின்ன பையன், 29 வயசு. அவங்க எல்லாம் 45 வயசுக்கு மேல. நான் போறேன், அவங்க ஏதோ பேசுறாங்க, குசுன்னு பேசுறாங்க. நம்மள வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு அந்த ஒரு பயத்துல. இன்னொன்னு என்ன, அங்க நமக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டா என்ன பண்றது, நான் போய் கிருன்னு உட்காந்துருக்கேன். எனக்கு மண்டையெல்லாம் போய் கிருன்னே இருக்கு. என்னடா லைஃப் இங்க வந்து உட்காந்துருக்கோம். டஸ்ட் பக்கத்துல பார்த்தா நான் ஒரு அக்கௌண்ட், அந்த ஃபைல்லாம் டஸ்ட் தட்டி, எனக்கு மாதிரி வேலை பார்த்தவங்க ஒரு 6 மாசமா வரல. அந்த டஸ்ட் தட்டி செஞ்சு நான் டக்கிங் பண்ணி வந்துட்டு இருக்கேன். இங்க டஸ்ட் தட்டுறதுக்கே எனக்கு பொழப்பு கரெக்டா இருக்கு. எனக்கா மன கொடுமையா இருக்கு. ஆனா என்ன 18,000 சம்பளம் வருது அப்படின்ட்டு அந்த சம்பளம் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்க. அந்த ஒரு மாசம் ஓடையில அந்த ஈக்குட்டியை பத்தி பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க 2 பேர். அதுல ஒருத்தர் தான் பிரசாந்த். எந்திரிங்கண்ணா, என்னோட அலுவலக மனிதர். அவரு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அங்க இருந்து வந்தது. எங்க அலுவலகத்துல இருந்து அவர் ஒரு ஆள் இன்னைக்கு வர முடியல மத்தவங்க எல்லாம், ஆனா அவங்களுக்கு விருப்பப்பட்டாங்க. அப்ப அவங்க ஈக்குட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தான் ஆப்ஷன்ஸ் தானே, நம்ம 3 லட்சம் போச்சு யாவும் இருக்குல்ல. அப்போ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்கள்ட்ட நான் ஆப்ஷன்ஸ் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு, அதெல்லாம் நம்ம பாக்குறது இல்லை. ஈக்குட்டி மட்டும் பார்ப்போம். 150 ரூபா லாபம் எடுத்துருவோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு. 150 ரூபாய் 3 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்டை பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்கோம். 33,000 கோயம்புத்தூர்ல ப்ராஃபிட்டை பார்த்து உட்காந்துருக்கோம். இவரு நாளாங்க 180 ரூபாய் ப்ராஃபிட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு. என்னோட 45 வயசு. அப்பதான் நான் அவங்கள்ட்ட இப்படி ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு, இது உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அப்போ என்னை மார்க்கெட்டு தெரிஞ்சுங்கிறதுனால என்னை அவங்க கூட மிங்கிள் பண்ணிட்டாங்க. மூச்சுக்கு நேரம் தான் நான் சொல்றேன். மார்க்கெட்டு தெரிஞ்சுங்கிற ஒரே காரணத்தினால வயசுல சின்ன பையனா இருந்தாலும் நட்பு பாராட்டிக்கிட்டாங்க. அப்ப சில விஷயங்களை அவங்களுக்கு நான் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் இன்சூரன்ஸ் வந்துட்டேன். அந்த 2 டிக்கெட்டு இன்னமும் அந்த 150 ரூபாய் ப்ராஃபிட்ல தான் உட்காந்துருக்குது. என் ஆபீஸ்ல உட்காந்துட்டு என் கூட உட்காந்துக்கிட்டு. அப்போ அவங்களும் ஏதோ ஒண்ணு பண்ணிவிடணும் அந்த ஒரு இது இருக்கு. அப்போ நான் இப்படி ஆப்ஷன்ஸ் பண்றேன், மார்க்கெட் பண்றேன். எனக்கு அப்ப அவங்க கூட இருக்கும்போது மார்க்கெட்டை பத்தின ஸ்பீச் போகுது. அப்புறம் அங்க இருக்க அலுவலக ஏதோ மார்க்கெட்டை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் அது ஒரு டாக் போகுது. அதுக்கப்புறம் ஏன்னா ஓனர் இங்க இல்ல, திருப்பூர்ல இல்ல. ஓனர் வந்து மும்பை ஆபீஸ், இது கார்பரேட் ஆபீஸ், பையிங் ஆபீஸ், சிஎஸ்டி குடோன்ல நம்ம கேண்டீன் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், மிலிட்டரி யூனிஃபார்ம், மிலிட்டரி டிஷர்ட் இதெல்லாம் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி பையிங் ஆபீஸ் நான் அங்க அக்கௌண்டண்டா இருக்கேன். இன்னும் இப்பவும் அங்கதான் இருக்கேன். அங்க போயிட்டு இருக்கும் போது அப்ப அவங்க ஒரு இடம் கொடுத்தாங்க, மார்க்கெட்ல இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு நான் ஒரு நாள் ப்ராஃபிட் ஒரு 50,000 60,000 அவங்களோட மணியில நான் ப்ராஃபிட் பண்ணி காமிச்சேன். இதுல ப்ராஃபிட் பண்ண முடியும் போலன்னு அப்பதான் அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. அப்பவும் நான் மார்க்கெட்டை பத்தி சரியா ஸ்டடி பண்ணல, அதான் உண்மை. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இதுல பணம் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு ஆசை என்னை அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்க வர வச்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கம்பெனி வேலையை கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீ கம்பெனி விட்டு போயிடாத இங்கே இரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்னை இருக்க வச்சிருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் மார்க்கெட்டை பார்ட் டைமா தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் கம்பெனி வேலையில இருந்துட்டு. ஆனா அந்த கம்பெனியில இருந்து எனக்கு டைம் கொடுத்த அந்த நிறுவனத்தை இந்த நேரத்துல நான் கௌரவிக்கிறோம். அவருக்கே தகவல். இப்போ அவர் கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு தாவி வந்துட்டாரு. நான் இன்னும் அந்த கம்பெனியில தான் இருக்கேன். ஏன்னா நான் ஏன் அந்த இடத்துல என்ன பெருசா மதிச்சேன் அப்படின்னா, எனக்கு மார்க்கெட்டை கத்துக்கிறதுக்கு நேரம் அவங்க எனக்கு கொடுத்தாங்க, நேரம் கிடைச்சிச்சு.
இந்த நேரம் நான் வேற எங்க போனாலும் கிடைக்காது. இன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு இருக்க அக்கௌண்ட் நாலேஜுக்கு நான் ஐடி ஃபைல் பண்ணுவேன், ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவேன், ஆடிட்டிங் பார்ப்பேன், சார்ட் அக்கௌண்ட் பண்ணிட்டு இருக்கனால இப்ப இருக்க நாலேஜுக்கு நான் வெளியில போனா கூட 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் எப்படியாவது கம்பெனில சம்பளம் வாங்கலாம். ஆனா இப்ப வரைக்கும் அந்த கம்பெனில 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் நான் இருக்கேன். 25,000 சம்பளத்துக்கு தான் இருக்கேன், அதுல ஒண்ணும் இல்லை. ஆனா அதை தாண்டி நான் ஒரு மகத்தான ஒரு வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத அந்த நேரம் எனக்கு கொடுத்த அந்த நேரத்தை நான் மதிப்பா மதிக்கிறேன். அந்த நேரத்துல எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமம், எல்லாரும் பால் மாடு 10 மாடு 20 மாடுன்னு வச்சுக்கிட்டு மாச கணக்குல மாசம் 1 லட்சம் 1.5 லட்சம்னு எல்லாம் படிக்காம படிச்சு வேலைக்கு போனவங்க கூட விட்டுட்டு வந்து மாசம் 1.5 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு தெரியும் ஒரு நாளைக்கு அது நிரந்தரம் இல்ல, இது நிரந்தரம், அது தலைமுறையை கடத்தாது, இது தலைமுறையை கடத்தும் அப்படிங்கிறத நான் நிரூபிச்சு காட்டணுங்கிறதுனாலதான் இன்னும் வரைக்கும் அவங்க எல்லாம் பார்ப்பேன், எங்க ஊர்ல பார்ப்பேன் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, 50,000 சம்பாதிப்பாங்கன்னு. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு நானும் வருவேன் அப்படின்னே கடந்து வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன். இப்போ கூட நான் எவ்வளவு ப்ராஃபிட் ரீசெண்டா பண்ணினேன்னு என் ஃபேமிலிக்கு தெரியாது. உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை நீங்க யாராவது சொல்லணும், அதை அவங்க கேட்கணுங்கிறக்காக இன்ன வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லல. இல்ல மொத்த கேபிள்ல ஒரு நாள் நீங்க கண்ணில் பார்த்தது சொல்லுங்க, நீங்க மைண்ட் கால்குலேஷன் போட்டதெல்லாம் சொல்லாதீங்க. கண்ணில் பார்த்தது ஒரு 7 லட்சம் ரூபாய், மைண்ட் கால்குலேஷன் எல்லாம் போட்டு சொல்லக்கூடாது. 7 லட்சம் ரூபாய் ஒரே நாள்ல நான் சம்பாதிக்கிறேன். ஆனா இன்ன வரைக்கும் நான் என் வீட்டுல இன்ன வரைக்கும் நான் சொல்லல. ஏன்னா இந்த மேடையை நான் பயன்படுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இப்பவும் எல்லாரும் யோசிப்பாங்க, என் நண்பர்கள் ஏன் கார் வாங்கிக்கலாமே செய்யலாமேன்னு. நாங்க வந்து ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. நான் என் சித்தி ஃபேமிலி, சித்தப்பா சின்னதுலேயே தவறிட்டாரு, அவங்க குடும்பத்தை பார்க்கணும். என் தம்பி 2 பேர் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு விடணும், அந்த கனவோட ஓடிக்கிட்டு இருக்கேன். அவங்க ஹோட்டல் ஃபீல்ட்ல தான் இருக்கானுங்க. துபாயில தாஜ் கவர்மெண்ட்ல துபாயில 2 பேருமே ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்க. ஏன்னா நான் தான் இப்படி இந்த ஊதாவித்தனம்னு சொல்றதை தாண்டி இப்படி ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேனே தவிர அவங்களை இப்படி சுத்த விட்டுறக்கூடாது, அவங்க ஒரு தொழில் கைதியா போயிடணுமேனு சொல்லிட்டு அவங்கள நான் என்ன பண்ணேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வச்சேன். அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வச்சதுக்கும் ஒரு காரணம், என் தமிழாசிரியர் ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சு வரும்போது அவர் கூட படிச்ச ஒருத்தர் நல்ல ஹோட்டல் மேனேஜ் நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு இண்டிஷன்ல ஓடிக்கிட்டே இருந்தது. சரி நம்ம தம்பியும் சேர்த்துக்கணும். 12வது முடிச்சவங்க பெங்களூருக்கு கொண்டு போய் இன்டர்வியூ கூட்டிட்டு போயிட்டு தெற்கும் தெரியல வடக்கும் தெரியல மொழியும் தெரியல ஒன்னும் தெரியல, போய் சுத்தி முடிச்சு எப்படியாவது போய் சேர்ந்தனுமேனு சுத்தி முத்தி அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அப்ப ஒரு நாள் நைட்டு அங்க இருந்து முதல் நாள் நைட்டு போன் பண்ணிட்டு எங்க அம்மாட்ட அழுதான், என்கிட்டையும் அழுதான். என்னை கொண்டு வந்து அவன் மட்டும் காலேஜ் படிச்சுட்டான், என்னை மட்டும் 12th முடிச்சவன கொண்டு போய் சொல்லி இங்க வந்து விட்டுட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் கூட சேர்ந்தவங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு நாள் அந்த அழுதான். அதனோட வழியோ என்னமோ தெரியல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் யோசிச்சேன், ஃபியூச்சர்ல இவனுக்கு ஒரு லைஃப் இருக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தட்டு தடுமாற்றமான ஒரு லைஃப் இருக்குங்கிறத மட்டும் நான் உணர்ந்தேன். ஏன்னா எதிர்காலத்துல நான் பார்த்தது. அப்போ அவன் அங்க காலேஜுங்கிற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அவன் தாஜ் ஹோட்டலுக்கு வேலைக்கு போறான். இங்க 3 வருஷம் அவன் சொன்னால இன்ஸ்பயர் ஆனால என் கூட படிச்சவங்க எல்லாம் காலேஜ் படிக்கிறாங்கன்னு. அவங்க காலேஜ் முடிச்சு அவன்கிட்ட காசு ஒரு நாள் ஊருக்கு வரான், அவனோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாக்குறேன், எல்லாத்துக்கும் 500 1000 அவன் காசு அமைச்சிருக்கிறான் என் தம்பி இங்க இருக்கிற அவனோட நண்பர்களுக்கு. அப்பதான் நான் சொன்னேன், இதனாலதான்டா நான் சொன்னேன் படிக்கிறது முக்கியம் இல்ல, நம்ம தொழில் சார்ந்த ஏதோ ஒண்ணு நம்ம பண்ணணும் நம்ம குடும்பத்தை இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் கரசில போட்டு கிராஜுவேட் முடிச்சான். என் தலைமுறையிலேயே நான் தான் முதல் கிராஜுவேட். இப்ப வரைக்கும் என்னோட அப்பா அவங்க எல்லாம் வந்து ஒரு ரஹோத் எங்க இருக்கீங்க பிஓ அவர் இருக்காரு. இப்ப வரைக்கும் உட்காருங்க. இப்ப வரைக்கும் என் ஊர்ல எங்க அம்மா அப்பா எங்க பெரியப்பா ஊர்ல பக்கத்துல இருக்கவங்க விஓ பார்க்க போகணும்னா கூட விஓ ஆபீஸ் போய் முன்னாடி நின்றுக்குவாங்க. அங்க இருந்துட்டு எனக்கு திருப்பூருக்கு போன் அடிப்பாங்க, நான் விஓ பார்க்க வந்திருக்கேன், என்ன பேசுன்னு தெரியல அவர்கிட்ட எப்படி. ஏன்னா அந்த பயம், ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை, அந்த கல்வி அறிவு இல்லை. ஏன்னா அங்க விஓ ரூமுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் விஓ சொல்லவில்ல, அந்த வெள்ளையும் சொல்லையுமா வந்துட்டு விஓ அப்ரோச் பண்ணிட்டு போவாங்கல்ல, இவங்களுக்கு அந்த படிப்பறிவு இல்லாததுனால அங்க இருந்துட்டு எனக்கு போன் அடிப்பாங்க விஓ. அப்ப இந்த அறியாமை எப்படியாவது நம்ம மாத்தணும், லைஃப்ல எடுக்கணுமேங்கிற அந்த ஒரு வெறி தான். இந்த ரவ்வும் பகலும் நான் சொல்லல, இரவு பகலா என்னைய தூங்க விடல. இன்னும் இப்ப நேத்து நைட்டு கூட அதான் சொன்னல, இன்ன வரைக்கும் நான் ஒரு 10 நிமிஷம் நான் தூங்கல. இப்ப மட்டும் 10 நிமிஷம் கூட தூங்கல. விடி நைட்டு ஃபுல்லா டிசென்ட்ரியான செஞ்சு
ஆனா அவங்களை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஃபீல் ஃப்ரீ ஆயிடுச்சு. உண்மைதான், உண்மையால சொல்றேன். நம்ம ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு ஃபீல், அது உண்மையாலுமே அனுபவிக்கிறத நான் அனுபவிக்கிறேன் இப்போ. ஆனா ஏதோ ஒண்ணு நான் சாதிச்சுட்டு உங்களுக்கு நான் கொடுத்துட்டு அனுபவிக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு அது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு. ஸோ அப்போ ஈவெண்ட் நடத்துறேன்னு சொல்லிட்டு இவன் ஷேர் மார்க்கெட் பண்றான், சேனல் ஆரம்பிக்க போறான்னு சொல்லிட்டு அங்க பால் ஜான்சன் அவருக்கு நியூஸ் போகுது. நியூஸ் போனோன்னே மார்க்கெட்டை பத்தி நான் அவனுக்கு சரியா தெரியல, நாங்களும் கடந்து அதை தாண்டி வேணான்னு சொல்லி எப்படியோ விட்டுட்டு வந்துட்டேன், அவனுக்கு இன்னும் அதை பத்தின வேல்யூ தெரியலன்னா அவனுடைய வேல்யூ இங்க நடக்கிறது அங்க போகும். ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 3800 சப்ஸ்கிரைபரு, 1 மணி நேரம் வீடியோ. உங்களோட கஷ்டத்துக்காக நான் 1 மணி நேரத்துல அந்த வீடியோவை முடிக்கிறேன். 5 மணி நேரம்னால எனக்கு அவரோட அவ்வளோ காதல். என் மனைவி காதல் மனைவி இருந்துட்டாலும் அந்த மார்க்கெட்டு மேல எனக்கு அவ்வளோ காதல். ஏன்னா மனைவிக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த நேசிச்சது. காலேஜ்ல ஷேர்னா என்ன, ஷேர்னா என்ன, ஷேர்னா என்னன்னு நான் நண்பர்கிட்ட கேட்ட கேள்வி, இவங்க பிரியாணி தின்ன அந்த வாசனை, நான் 8 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ப்ராஃபிட் பண்ணது, 43,000 பண்ணி என் தூக்கத்தை கெடுத்தது, அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது உண்மையாலுமே எனக்கு ஒரு மோட்டிவேட், என்ன நானே ஒரு இது பண்ணிக்கிட்டேன், உண்டுதல். அதனுடைய பலனை இவ்வளவு பேர் நீங்க கடந்து வந்திருப்பீங்களான்னு தெரியாது. ஆனா அதை நீங்களும் உங்களுக்கும் நான் கொடுக்கணும், அதை இலவசமா கொடுக்கணும் அறிவு அப்படின்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு நாளும் கொடுத்துட்டு வந்துருக்கேன். இது இன்னமும் தொடரும். ஆனா இந்த இலவசமா கொடுக்கறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு எல்லாருமே உணர்வீங்க தானே, உணர்வீங்க தானே. ஆனா கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு கஷ்டங்கள் தெரியுமா இந்த ஈவெண்ட். இன்னைக்கு இந்த ஹோட்டல் சார்ந்த நண்பர்கள் இருக்காங்களான்னு தெரியல, அவங்க மூலியமா கூட நீங்க என்ன பண்றீங்க, ஏன் அதை பண்றீங்கன்னு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்னைக்கு நிலைமைக்கு திருச்சியில 2 ஈவெண்ட் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா நடக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை வாங்கிட்டு இந்த ஈவெண்ட் இப்படி நடக்குங்கிறத பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வேண்டாம் நாங்க கொடுத்துறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. யாருக்கு தெரியுமா? அஸ்துவாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங், அந்த இதுவும் இன்னொன்று குட்வில்னு சொல்லிட்டு. அப்போ ஏதோ ஒரு மாற்றத்தை நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, பட் இந்த ஒரு விஷயத்த நம்ம சொசைட்டிக்கு ஒண்ணு பண்ணிருக்கோம்ல, ஏதோ ஒரு மூலியமா போகுதுல்ல. அப்ப இவங்க இலவசமா பண்றான், இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சு அவங்களும் ஏதோ ஒண்ணு, அதான் நான் சொல்லல, என் விஷயத்த நீ எடுக்கிறேன்னா எடுத்துட்டு போ, ஆனா அதை சரியான முறையில கத்துக்கிட்டு ஒருத்தனுக்கு நீ பணமா கொடுத்தாலும் சரி, ஆனா நீ தப்பா சொல்லி கொடுத்துறாத அப்படின்னு தான் என்னை ஃபாலோ பண்றவங்க. என் யூடியூப்ல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நான் பாட்ஸ் மீட்ல எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்திருப்பீங்க? பாட்ஸ் மீட்ல நான் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு நான் அதுல டிஸ்பிளே பண்றேன். என் பின்னாடி 2000 பேர் இருந்தாங்க. ஆனா அந்த கேள்வி அங்க இருக்கிற 13 பேத்துக்கான கேள்வி இல்லை, அந்த மென்டாரா இருக்க 13 பேத்துக்கான கேள்வி இல்லை, பின்னாடி இருக்கிற அந்த 2000 பேத்துக்கான கேள்வி. அந்த டைம்ல நான் மார்க்கெட்ல ஏதோ ஒரு ஸ்பார்க்க புடிச்சிட்டேன். அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக நான் போறேன். அங்க போய் பார்த்துட்டு அங்க இருக்க அந்த 13-14 மென்டாரும் இந்த 2000 பேர்த்த பகடக்காயா ஒரு செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி வழி நடத்தினத அந்த வேதனையை என்னால தாங்க முடியல. யாராவது பாட்ஸ் மீட் அட்டன் பண்ணவங்க இருக்கீங்களா? அந்த கேள்வி கேட்டது நான் தான். பார்த்து கேள்வி கேட்டதை பார்த்து வீடியோ பார்த்துருப்பீங்க இல்ல, அவர் நேரடியாக அங்க இருந்திருக்கிறாருல. ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியால பணம் பண்றது ஈஸியா, ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்றது ஈஸியா? அதுல ஒருத்தர் மட்டும் கடைசியா முடிக்கும் போது ஒருத்தர் பதில் சொல்லியிருப்பாரு. கிருபாகரன் சொல்லிட்டு ஒரு பிளாக் டிஷர்ட் எப்பவும் போட்டிருப்பாரு. அவர் மட்டும் சொல்லுவாரு, ஐடி கம்பெனில வேலை செய்யறத விட ஐடி கம்பெனி வாசல டீ கடை போட்டிருக்கவன் அதிகமா தான் சம்பாதிக்கிறான் அப்படின்னு. அதனால அவரை ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி இடைப்பட்ட நேரத்துல நிறைய சொல்லலாம். என் மனைவி கன்சீவா இருக்காங்க, அவங்க குழந்தை பிறக்கிறதுக்காக ஊருக்கு கூட்டிட்டு போறாங்க, 7 மாசம் வளர போட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த 3 மாசம் நான் பட்ட கடும் தவம் இருக்குல்ல, அந்த டைம்ல என்னை மார்க்கெட்டை விட்டு வெளியில வராம வச்சுக்கிட்டு யார் தெரியுமா? ஹம்பிள்டு வில்லேஜ் ட்ரேடர்னு ஒருத்தர் இருந்தார், உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவரோட வீடு ஏன்னா அந்த ஆரம்ப காலத்துல எல்லாத்துக்குமே ஒரு என்னன்னா ஒரு நம்மள மாதிரியே ஒருத்தன் பண்றானே செய்யறானே அப்படின்ட்டு அந்த இன்வால்வ்மெண்ட் என்னை மார்க்கெட்டை விட்டு தாவி போகாம அந்த 3 மாசம் கேப்ல அவனோட வீடியோ எல்லாமே பார்த்தேன். இப்போ அந்த ஒரு நம்பர் சொன்னார்ல, நான் பேர் சொல்றதுக்குலாம் ஒண்ணும் எடுத்துல, ஏன்னா நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர், அவர் இப்போ போன் பண்ணி நான் உங்களோட சேனல்ல தான் இப்ப நான் ஸ்டடி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன், தெரியாதத நான் உங்கள்ட்ட இருந்து கேட்கறேன், எனக்கு அது ஒண்ணு மட்டும் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தா எனக்கு கஷ்டமா போயிடும்னு சொல்லிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு வரல. ஆனா இன்னைக்கு நம்மளோட சேனலோட ஃபாலோவர் அவர். ஆனா அவர் ஏதோ ஒரு கட்டத்துல வழிமாறி போயிட்டாரு. ஆனா அந்த நிலைப்பாடு என்னைக்கும் மாறிடக்கூடாதுங்கிறதுலதான் நான் தெளிவா போயிட்டு இருக்கேன். அதை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான்
இதை கல்வியா நான் கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. நான் இந்த மார்க்கெட்டை வெறும் அனலைசிஸ் பண்ணல, ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன். 2 வருஷத்தோட டேட்டாவை என் கையில ஸ்டெடியா இருக்கும், மொபைல்ல எப்பவுமே இருக்கும். என்னோட லேப்டாப், என்னோட சிஸ்டம் இங்க எடுத்துட்டு வரல. ஒரு பயம். பேட்ஸ் மீட்ல நாங்க போகும்போது ஒரு பீஸ் கேட்டிருந்தாங்க, ஒரு 50 கொஸ்டின். அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றவங்கள நாங்க கௌரவிக்கிறோம், அவங்களுக்கு ஒரு பிரைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு 1 ஹவரோ வந்து டைம் எடுத்துக்கிறோம். நாங்க வித்தின் 10வது நிமிஷத்துல அத்தனை கொஸ்டினுக்கு ஒருத்தர் ஆன்சர் பண்ணிட்டான். அங்க வந்து டிஸ்பிளேல போர்ட் ஆகிட்டே இருக்கு யாரு ஆன்சர் கரெக்டா கொடுத்துருக்கான்னு. ஆச்சரியமா இருக்கு, எப்படி இத்தனை பேர் கொடுத்தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியா அந்த டீம்ல இருந்து விசாரிச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு பாட்டை வச்சு அதை கிராக் பண்ணி எடுத்திருக்கான். அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடாது. நான் வெட்ட இலட்சணமா தான் கொடுத்துருக்கிறேன், பட் அந்த மாதிரி எதுவும் ஒண்ணு நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்னோட வெளிப்படை, இப்ப கூட அந்த வெளிப்படையா தான் சொல்றேன், இதுல மறைமுகம் இல்ல. அதை நான் பண்ணல. ஏன்னா உண்மையான கத்துக்கிறவங்களுக்கு விஷயம் போகணுமே தவிர குறுக்கோடியில இருக்கிறவனுக்கு ஒரு விஷயம் கூட போகக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். நீங்க உண்மையாலுமே என்னைய தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க தூங்கினாலும் என் உழைப்பு உங்களை விடாது. உண்மையாலும் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நீங்க எல்லாமே எந்த எதிர்பார்ப்புல, என்ன வியப்புல, என்ன பூரிப்புல இருக்கீங்க அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா உங்களை எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு நான் கொடுக்குறேன். அப்புறமேட்டு Q&A ஈவெண்ட் நம்ம லஞ்சுக்கு அப்புறம் நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட எல்லா கேள்வி, என்ன கேள்வி கேட்டாலும் சரி, அப்பட்டமான பதிலா இருக்கும், வெளிப்படையா இருக்கும். ஏன்னா ஒரு நாள் ஈவெண்ட்டை நம்ம எப்படியாவது இப்படி கொண்டு போகணுங்கிறத சில ப்ரோக்ராம் பண்ணி தான் நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைம்ல நம்ம அடுத்து லஞ்சு நெருங்கிட்டு இருக்கு. இந்த லஞ்ச் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்களை அனுப்பிச்சுடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட லைஃபை கடந்து வந்தது. எல்லாருக்கும் என்னை விட கஷ்டங்கள் லைஃப் இருக்கலாம், செய்யலாம். பட் இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிட்டேன். விட்டுறக்கூடாது, என் ஃபேமிலிக்கு இதை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு நாள் இரவுல பாக்குறேன், நாலடியார் கூட கம்பேர் பண்ணி போட்டிருக்காரு. எனக்கு எந்திரிச்சு பார்த்தோன்னா கையும் உடல காலும் உடல. ஏன்னா நான் தமிழ் ஆசிரியர் மேல வச்ச பற்று, தமிழ் மேல வச்ச பற்று. இப்ப உங்களுக்கு புரியுதா? அந்த யூபிஎஸ்சியில கேட்ட கேள்வி, அந்த சைக்காலஜி தான் இந்த மார்க்கெட்ல பிளே ஆகுதுங்கிறத நான் உணர்ந்தேன். அப்ப அவர் இல்லாம இந்த ஈவெண்ட் எப்படி நான் நடத்துறது அப்படின்னு ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அவர் தமிழாசிரியரை எல்லாருமே தொடர்புல இருப்பாங்க. என் கூட படிச்ச பசங்க எல்லாருமே ஒரு தொடர்புலயே இருந்துகிட்டு இருப்பாங்க. தொடர்புல இருக்கும்போது எனக்கு அங்க வலி வேதனையுமா தான் இருக்கும். என்னடா எல்லாரும் அவர்கிட்ட போய் பேசுறாங்க, டச்லயே இருக்காங்க. நாங்க ஒரு இலக்கியத்துல ஒரு தொடர்பா இருப்போம், ஒரு புத்தகம் வாசிப்போம், ஒரு ஜெயமோகனுடைய ஆசிரியரா நாங்க ஏத்துக்கிட்டு அந்த இலக்கியத்துல போறது. சோ இந்த இடைப்பெற இலக்கியத்துக்குள்ள மூழ்கிட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ள போக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை எப்படியாவது இலக்கியமா ஆக்கிக்கிட்டு அந்த இலக்கியத்துக்குள்ள வாழணும்னு சொல்லிட்டு தான் அந்த கோர்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டெய்லி உங்களுக்கு வருகிற ஒரு கோர்ஸ், அந்த கோர்ஸ் மூலியமா மார்க்கெட்டை கடத்தணும், அதனுடைய ட்ரெண்டை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நிகழ்வும் டெய்லி நான் தூங்கி எந்திரிச்சோன்னே ஒரு கோர்ஸ் ஒரு நாளே அனாலிசிஸ் பண்ணி முடிப்பேன். 11:30 ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, அனாலிசிஸ் பண்ணி முடிச்சுட்டு தூங்கி எந்திரிக்கும் போது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத கண்ணை மூடி யோசிச்சுட்டு இன்னைக்கு என்ன கோர்ஸ் கொடுக்கலாம், என்ன ஹிண்ட் வைக்கலாம், என்ன கலர் வைக்கலாங்கிறத யோசிச்சு கொடுப்பேன். ஆனா அவ்வளவு பேர் டீகோட் பண்றீங்க. அதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு கட்டத்துல எல்லாருமே கரெக்டான ஆன்சர் கொடுப்பீங்க, நான் மெயில் வழியா கொடுத்துருவேன். இப்ப ஃபாலோவர்ஸ் நிறைய வந்ததுனால என்னால ரிப்ளை கொடுக்க முடியல. ஒரு செகண்ட்ல நான் சொன்ன மாதிரி இப்ப 3000 பேருங்கும் போது இப்ப என்னைய தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க தெரியுமா? அந்த 3800 சப்ஸ்கிரைபர்ல 1200 பேர் என்னை அவ்வளவு இன்டெப்தா ஃபாலோ பண்றாங்க. உங்களை மாதிரி இன்னைக்கு வர முடியாம எவ்வளவு பேர் சீட்டு இல்ல, எவ்வளவு பேர் இது முடியாம இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம இருக்கை சொன்ன இருக்கைக்கு எச்சா போட்டுதான் உட்கார வச்சிருக்குமே தவிர அந்த ஒருத்தர் வர முடியாத இருக்கையை கூட பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, ஆர்மில இருந்து லீவ்ல. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, இந்த காஷ்மீர் பிரச்சனையவே நான் மார்க்கெட் மூலியமா முன்கூட்டியே நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேங்கிறது தான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லணும். பட் அதெல்லாம் சென்சிட்டிவா இருக்குங்கிறதுனால, கார்பரேட்டுக்கு எதிராக நம்ம எதுவும் பண்ணக்கூடியதுனாலதான் உங்கள்ட்ட ஜஸ்ட் அந்த மார்க்கெட் அன்னைக்கு கிராஷ் ஆனதுக்கு காரணம் நியூஸ், அதையும் தாண்டி ஒண்ணு இருக்கு, ஆனா என்னால சென்சிட்டிவா கொடுக்க முடியாது அப்படிங்கிறத உள்ளடக்கமாவே வச்சுக்கிட்டு என் கூட உங்களை மாதிரி நெருங்கி இருக்கிறவங்க கிட்ட மட்டும் நான் ஜஸ்ட் அதை ஷேர் பண்ணேன். பார்த்துட்டு வியந்து போன நாட்கள்லாம் நபர்கள்லாம் இருக்கீங்க. அதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணும்போது தெரியும். ஸோ நம்ம அந்த கார்பரேட்டுக்கு அகேன்ஸ்டா நம்ம வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் என்ன? லாபம் சம்பாதிக்கணும். எல்லாருமே இந்த சமுதாயத்துல பணம் பண்ணி ஏதோ ஒரு வாழ்க்கைய குடும்பத்தோட, வாழ்வியலோட, கணவன் மனைவியோட, அப்பா அம்மாவோட, பேர பிள்ளைங்களோட, குழந்தையோட சந்தோஷமா வாழணும் அப்படிங்கறதான் என்னோட விருப்பமே.
எனக்கு தெரியும் ஒரு கால்ஸ் கொடுத்து உங்க எல்லாத்தையும் ஒரு ப்ராஃபிட் பண்ணணும்னு தெரியும். நேத்து எக்ஸ்பைரி வியாழக்கிழமை எக்ஸ்பைரியில கூட நான் ஆக்டிவா இல்லை. அன்னைக்கு நான் பேங்க்ல போயிட்டேன். பேங்க் போயிட்டு நான் அந்த டைமிங்ல வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு வர்ற வாகனத்துல வரும்போது நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். டூ வீலர்ல வண்டி டேங்க் கவர் மேல வச்சுக்கிட்டு 24,900 போகும் அப்படின்னு முத நாளே நான் சொல்லிட்டேன். கை தூக்குறீங்க சொல்லிட்டேனா? அங்கெல்லாம் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. நான் முத நாளே சொல்லிட்டேன். நான் குரூப்ல சொல்லலை. ஏன் மார்க்கெட்டை ஒருத்தவங்க கத்துக்காம அவங்களுக்கு அந்த பயன் போகக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன் இன்னமும். ஆனா உண்மையாலுமே தன்னை வருத்திக்கிட்டு ஒருத்த மார்க்கெட்டை கத்துக்கிறவனுக்கு என்னோட முழு பயனையும் நான் கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரெடியா இருக்கேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் டைரி ஹிண்ட்ஸ் எடுங்க, நோட்ஸ் எடுங்க, எல்லாமே கொடுத்துட்டேன். உண்மையாலும் அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தா இங்க வந்து கிராக் பண்ணி எடுப்பேன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு பயம். ஏன்னா நம்மள்ட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. நம்மள்ட்ட ஒன்றும் எடிட்டிங் உங்களுக்கு தெரியும். ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லாததுனால ஒரு விஷயத்த கூட டைம் சேவ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து 1 மணி நேரம் தேவையில்லாத ரிலேட்டட் கண்டென்ட் அன்ரிலேட்டடா இல்லாம நான் பேசாம முடிச்சிருவேன். ஆனா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும், பேட் கமெண்ட்ஸ் வரும். ஆனா எனக்கு என்ன ஒரு சின்ன ஆசை தெரியுமா? அந்த வர மாதிரி பேட் கமெண்ட்ஸுக்கு ஒரு 10 பேரு நீங்க அதை ரிப்போர்ட் அடிச்சாலும் சரி அவருக்கான பதிலை கொடுத்து அவரை நிரூபிக்கணுங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. அதுல ஒரு சில பேர் செய்யறீங்க. ஆனா இந்த வாய்ஸை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆக்கப்பூர்வமா உள்ளுணர்வா ஒரு விஷயத்த நான் செய்யறேன். உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் யாருக்காவது இருக்கா? நான் ஏதாவது இன்னும் வெளிப்படையா இல்ல மறைக்கிறேன் அப்படின்னு இல்ல இருந்துச்சுன்னா வெளிப்படையா கையை தூக்கணும். நான் அவளுக்கான பதில் நான் கொடுக்குறேன். எல்லாமே இல்ல இல்ல உங்களை நான் தவறு சொல்லல. அங்க போய் பாருங்கிற அந்த ஒரு அழுத்தம். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சி தான். இந்த பதில் தான் எனக்கு மகிழ்ச்சி உண்மையாலுமே. சரி, ஓகே. இந்த பதிலோட மன திருப்தியா எனக்கு வந்து சாப்பிட்டு முடிச்ச ஃபீல் கிடைச்சிருச்சு இந்த பதில் உங்களெல்லாம். ஸோ நீங்க போயிட்டு உங்களுடைய வேலை இந்த நேரத்துல என் விழாவை சிறப்பிக்க வந்த என்னோட குடும்பத்துல இருக்க அனைவருக்கும், என்னோட ஆசிரியர் திரும்ப இன்னொரு டைம் என்னோட தமிழ் ஆசிரியருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க இதுக்கு மேல அவங்களால உட்கார முடியாது. அவங்களோட உடல்நிலையை கருதி அவங்களே நான் வழி அனுப்பணும். என்னோட தாய் மாமா வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்துதான் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது நம்மளுடைய வேலை. மிஸ் பண்ணிட வேணாம். போயிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு எல்லாரும் கரெக்டா ஒரு 1 hour டைம் எடுத்துக்கோங்க. எல்லாம் வந்து ஆஜராயிருங்க. ஈவெண்ட் 5 o'clock வரைக்கும் சொல்லியிருந்தாலும் நான் ஒரு 4:30 4:15 கூட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க கூட நான் நெருக்கமா இருக்கணும், நட்பு பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கான டைம் நான் ஒதுக்கியிருக்கேன். அதனால இப்ப நீங்க உணவு இடைவேளையை போயிட்டு முடிச்சுட்டு யாராவது சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். யாராவது கமிட்மெண்ட் இருக்கு மதியத்துக்கு மேல ஏதாவது போகணும் அப்படின்னு ஏதாவது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போகலாம். ஸோ அந்த விதத்துல ஒன்றும் கட்டாயம் இல்லை. ஒரு Q&A தான் இருக்க போகுது. முழுக்க நான் சொல்லி கொடுத்ததுல இருக்க சந்தேகங்களை நான் நிவர்த்தி பண்ண போறேன். அது போக மார்க்கெட்ல நீங்க என்ன உங்களோட எமோஷனலை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்த ஒரு எக்ஸலா நான் வச்சிருக்கேன். அதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நன்றி. இப்போ வரைக்கும் ஏதோ கொஞ்சம் நேரம் உங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டு போனதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. என்னோட ஃபாலோவர்ஸ் தெரியும் இது இதோட முடிஞ்சுட்டு போயிடுவாங்கிற டவுட் என்ன இருக்குது. அதெல்லாம் அவங்க இது வந்து அவர் இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சு அடுத்த ஈவென்ட்ல கண்டிப்பா நீ சந்திப்போம். Until this is VJ Shakti Janani signing off. Thank you.